வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் டியில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். 8.5 லட்சத்தை கடந்துட்டான். சீக்கிரம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 1 மில்லியன் தொட்டுருவோம். சொல்லு. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, நம்ம வழக்கமாக தமிழக செய்திகளுக்கு தான் முக்கியத்துவம் தருவோம். தேசிய செய்திகளுக்கே பெரும் அளவில் நாம் முக்கியத்துவம் தருவதில்லை. இருந்தாலும் மகாராஷ்டிரா மாநில செய்தி ஒன்றை எடுத்து இன்று நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று இருக்கிறேன். இல்லை, இப்போ தான் சமீபத்தில் நம்ம வெளிநாட்டு வெனிசுலாவை பற்றிலாம் பேசியிருந்தோம். அது வெனிசுலா நேரம் ட்ரம்ப் பயந்துட்டு நேரம் ஓடி இருப்பார்னு நினைக்கிறேன். அது நம்ம கோவன் போராட்டம் தொடர்பாக, அதனால் அவங்க சர்வதேச அரசியல் தான் பேசுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த மகாராஷ்டிரா தொடர்பான ஒரு செய்தி. மகாராஷ்டிர முதல்வரை பொய் வழக்கில் சிக்க வைக்க சதி, மாஜி ஐபிஎஸ் மீது வழக்கு பதிவு செய்ய பரிந்துரை. மகாராஷ்டிரா மாநிலம் தொடர்பாக இன்றைக்கி தினமலர் இங்கிலீஷ் மீடியாலேயும் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தா, உத்தவ் தாக்கரே அவர்கள் முதல்வராக இருந்தார். காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சிவசேனா ஆகிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தன. நடுவில் அதிகாலையில் பூந்து அஜித் பவாரை முதல்வராக்கி ஆட்டோ ஓட்டுநரான அந்த ஏக்நாத் ஷிண்டேவை அழைத்து வந்து அந்த ஆட்சியை கவுத்து இவர்கள் பிஜேபி ஆட்சியை கைப்பற்றிய பிறகு, அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் இயல்பாகவே பிஜேபி வெற்றி பெற்று விட்டது. ஒரு வாட்டி தான் தோப்பாங்க, சும்மா தோத்துட்டு இருப்பாங்களா, இனிமேல் ஜெயிச்சுப்பார் அப்படின்னு ஜெயித்து விட்டார்கள். அப்போது அந்த உத்தவ் தாக்கரே முதல்வராக இருந்த அந்த காலகட்டத்தில் அப்போது முன்னாள் முதல்வராக இருந்தவர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ், அவர் மற்றும் ஏக்நாத் ஷிண்டேவை பொய்யான வழக்கில் சிக்க வைத்து அவரை கைது செய்ய முயற்சி செய்ததாக மகாராஷ்டிராவின் முன்னாள் டிஜிபி திருமதி ரேஷ்மி சுக்லா அவர் ஓய்வு பெற்ற டிஜிபி, ஓய்வு பெறதுக்கு 4 நாள் முன்னாடி இந்த அறிக்கையை கொடுத்துட்டு போயிட்டார். யார் மீது அந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்றால், அப்போது டிஜிபியாக இருந்த சஞ்சய் பாண்டே, துணை கமிஷனராக இருந்த லக்ஷ்மிகாந்த் பாட்டீல், அசிஸ்டன்ட் கமிஷனர் சர்தார் பாட்டீல் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று. இது எதற்காக இதிலிருந்து தொடங்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், நான் உங்களுக்கெல்லாம் சொன்னேன், பிப்ரவரி 4வது வாரத்திலிருந்து தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி என்பதை நான் நேற்றே சொன்னேன். இது இப்போது ராஷ்மி சுக்லா அவர்கள் பரிந்துரை செய்திருப்பது எதன் அடிப்படையில் என்று பார்த்தீர்கள் என்றால், ஃபட்னாவிஸை பொய் வழக்கில் கைது செய்ய சதிக்கே கைதுன்னு பரிந்துரை பண்ணுறாங்க. கைது செஞ்சால் பொய் வழக்கில் இது நடக்கத்தான் போகிறது. நான் மாலதி அடிக்கடி அவங்கள அறியாமல் புலம்புவாங்க. எது எங்கே இருக்குன்னே தெரியல, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. இருக்குதா, இவனுங்க தூக்கிட்டு போயிட்டாங்களா, இல்லை நம்ம எங்கேயாவது மாற்றி வச்சோமானே தெரியல. போயிட்ட பிறகு சார்ஜ் போடுறதுக்கு கேபிள் இல்லை ஃபோனுக்கு. கேபிள் எங்கன்னு தேடுனா அவன் பரத் சொல்கிறான், கேபிள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கேபிள் எதுக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டான்? நான் சொன்னேன் மாமா, சார்ஜ் போடுறதுங்க. அது எதுக்குங்க கேட்டால் கேபிள் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஃபோன் வச்சுருக்கிறதுக்கான ஆதாரமாக. சரி, கேபிள் இருந்துச்சு, ஃபோனுங்க, சரி பின்னர் பேசுவோம். இது மாதிரி காரு, சரியா, இப்படி இதெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. பொய் வழக்கு போகிறதுக்கு சரி செய்கிறதுக்கே சம்மந்தப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என்று விசாரணை ஆணையம் பரிந்துரைக்கிறது என்றால், மே மாதம் 2024 முதல் 13 டிசம்பர் 2025 வரை எத்தனை வழக்குகள்? இந்த கொலகார சேட்டு பேர்லாம் இப்போ தான் வருது உங்களுக்கு. தேனி பிசி பட்டியில் சிவராமகிருஷ்ணன்ட்டு இதை விட ஒஸ்ட்டு ஆள் ஒருத்தன் இருக்காங்க. ஒருவர் பெயரையும் மறக்க மாட்டேன். இந்த வருண், அருண், அத்தனை பேரும் சிக்குவார்கள். சாதாரண விஷயங்களை செய்யவில்லை, ஃபோனை எடுத்து அப்பட்டமான திருட்டு. உனக்கு ஃபோனு கிடச்சிச்சின்னா வழக்கு சம்மந்தமான விஷயத்தை தானே நீ அதில் பார்க்கணும். ஆய்வகத்துக்கு தான் கொடுக்கணும், கோர்ட்டு தான் பார்க்கணும். ஃபோனில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி வெளியே வருகிறது? ஃபோனில் இருக்கிற டேட்டா வெளியில் வர்றது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? என்ன கைது செய்கிறீங்க, கைது செய்து ஃபோனை பறிமுதல் செய்கிறீங்க. அந்த பறிமுதல் செய்யப்பட்ட ஃபோன் நீதிமன்றத்தில் சீலிடப்பட்ட உரையில் ஒப்படைக்க வேண்டும்ன்றது தான் சட்டம். கைது செய்து 5 நாள் கழித்து ஃபோன் எப்படி ஆன் ஆகுது? வாட்ஸ்அப் குரூப்லேருந்துலாம் எப்படி வெளியில் போகிறேன்? என் ஜிமெயில் பாஸ்வேர்டு எப்படி மாறுது? ரெக்கவரி நம்பர் எப்படி மாறுது? என் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யார் ஆக்சஸ் பண்ணுறாங்க? எல்லா மெயில் ஐடிக்கும் பாஸ்வேர்டு எப்படி மாறுது? என் கண் முன்னால் அந்த ஃபோனை வருண் வைத்திருந்தார் என்பது எனக்கு தெரியாதா? நான் இந்த புகார் அனுப்பியிருக்கிறேன்னே. இதெல்லாம் விசாரணை ஆணையம் மூலமாக விசாரணை நடக்கும். இன்றைக்கி நீங்கள் அந்த திருடன் ஹரிச்சந்திரன், திருடன்றது பாருப்பா, தப்பாக நினைக்காத, அவரிடம் மீண்டும் மீண்டும் புகார்களை வாங்கி வழக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்களே. அந்த வழக்குகளை பதிவு செய்யக்கூடிய நுங்கப்பாக்கம் ஆய்வாளர் விசாரணை ஆணையத்தின் முன்பு அழைத்து, அவனே திருட்டுப்பைய, அவனே கொக்கைன் கடத்துறவன் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள். அவங்ககிட்ட திருப்பி கம்ப்ளைண்ட்டை வாங்கி நீ போட்டுக்கிட்டு இருக்கியே, மற்ற கேஸ்லாம் இப்படி விசாரிச்சிருக்கே நீ என்று விசாரணை ஆணையம் உழுக்கும் போது யார் சொல்லி அந்த வழக்கை பதிவு செய்தேன் என்பதை சொல்லத்தான் போகிறார். ஏன்னா 8 பேர் மேலே கேஸை போட்டு விட்ருக்காங்க. அப்போ மொத்த பேரும் விசாரணைக்கு உள்ளாவார்கள், கைதாவார்கள். மாலதிக்கு தான் நான் அதை சொல்கிறேன். நீ சொல்கிறீங்களே என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு, அத்தனைக்கும் சட்டத்தில் நிவாரணம் தேட இடம் உண்டு. பொய் வழக்கு போட உத்தேசித்ததுக்கே கைது.
இத்தனை பொய் வழக்குகள் போட்டதுக்கு நீ கூட நினச்சிருப்பீங்க என்ன இவ்வளோ நடந்துட்டு இருந்தாலும் பயமே இல்லாமல் தைரியமாக இப்படி பேசினுக்கிறாருன்னு. இது எல்லாமே நடக்க போகுது. ஒருத்தரை விட மாட்டேன். 4 மே 2024 முதல் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் நாள் வரை நடந்த அத்தனை சம்பவங்களையும் விசாரிக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நான் மனுவை கொண்டு போய் கொடுத்தால் செய்து தர மாட்டாரா? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் நான் கொடுத்தால் செய்து தருவாரா மாட்டாரா? அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் யார் எனக்கு செய்ய மாட்டார்கள்? அவங்க தானே ஆட்சி அமைக்க போகிறாங்க. நடக்காதா? அதனால தான் நான் தைரியமாக இருக்கேன். இவ்வளோ நாள் ஓட்டிட்டோங்க. இது தற்காலிக சிரமம். இதோட 5வது அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களா? ஏன் அம்மாவது பென்ஷன் அக்கௌண்ட் இன்னும் ஓப்பன் பண்ணல. இருக்கிற 100 ரூபாய் 200 ரூபாயெல்லாம் சீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் இப்படியே போயிடுமா? அதுதான் சார் மனசே ஆற மாட்டேங்குது. ஒரு 10-100 ரூபாய் இருந்ததை நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்கன்னா அப்போ செலவுக்கு என்ன தான் பண்ணுறது? இன்னொன்று, மாலதியையும் அம்மாவையும் இந்த பொம்பளை போலீஸ் வந்து ட்ரெஸ்ஸை வருங்க ஃபோனை உள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்க. தத்திங்களா? அப்போயாவது கண்டுபிடிச்சிங்களாடா ஃபோனை? இதெல்லாம் எதுக்கு? என்ன போதை மருந்து கடத்துறாங்களா அவங்க? அப்படி என்னப்பா நடந்துச்சு? அலிகேஷன் என்னப்பா? உன் அக்கௌண்ட்டில் 94,000 வந்திருக்கு. அதுக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸை வந்து சோதனை பண்ணணும்? இது எல்லாவற்றுக்கும் நிவாரணம் தேடப்படும். நான் இப்போ சொன்னது மாதிரி அமித்ஷா கிட்ட புகார் மனு அளிக்கிறேன். தமிழக அரசுக்கிட்ட விசாரணை செய்யுங்கன்ட்டு எடப்பாடிஜின்னு கேட்க மாட்டாரா? ஏன் ஒரு எடப்பாடிஜி செஞ்சு தர மாட்டாரா எனக்கு? நான் மட்டுமா பாதிக்கப்பட்டிருக்கேன்? அவங்க கம்பெனி பிரமாணியாவுக்கு என்ன வேலையை பார்த்தீங்க நீங்கள்? விடிய வக்கீலுங்க நின்றுருந்தாங்களா? நீ மறந்துடுவாரா? அவர் மேலே ஆம்புலன்ஸு அந்த கேஸு விட்டுருவாரா? கவலையே படாது. பிப்ரவரி 4வது வாரத்திலிருந்து தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி. 2 மாதங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் அவங்களுக்கு பண்ண தெரியாதா? மற்ற மாநிலங்களில் செய்யாதவர்களா? இது எப்படி ரிவர்ஸ் ஆகுது பார்த்தியா? அன்றைக்கி ட்ரை பண்ணுறாங்க, அட்டெம்ப்ட் பண்ணுறாங்கன்றது தெரியுது. கவர்மெண்ட்டே கவுத்துட்டாங்க. இருந்தால் தானே நீ கைது பண்ணுவேன்? இந்த போ கைது பண்ணி நீ ஜெயிச்சு முடிச்சுட்டு எப்படி ஆரம்பிக்கிறாங்க பார்த்தியா? ஒரு ரிட்டையரிங் டிஜிபியை கூப்பிட்டு யுவர் கமிஷன் ஆஃப் என்கொயரி விசாரித்து சொல்லணுன்னே அந்தமாக கொடுத்துருச்சு. பழைய டிஜிபிக்கு இந்த வேலையை பார்த்தது கைது பண்ணுங்கன்ட்டு செக்ஷனோட போட்டு கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு அதிகாரியோ முன்னாள் நீதிபதியோ விசாரித்து சொல்லுங்கன்னா வரிசையாக இதெல்லாம் வராதா? கஞ்சா வழக்கா போடுறீங்க? கஞ்சா வழக்கு அது கவலையே படாதீர்கள். உங்களுக்காக தான் சொல்கிறேன் நான். அதனால தான் இந்த நியூஸ் எடுத்து வச்சேன். மகாராஷ்டிராலேருந்து தொடங்குவோம் என்று. அடுத்ததாக எப்படியாவது மொழிப்பற்ற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம். சேர்த்தோம்னா திராவிட ஆட்சி தான் மறுபடியும் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பராசக்தின்னு படம் எடுத்து அதையும் போட்டு அடிக்கிறீங்க. இப்போ நான் அடிக்கலப்பா, ஜனங்க அடிக்கிறாங்கப்பா. அதுலயும் வருஷமா ரிவ்யூ போடுறவர் கூட வியூஸ் போக மாட்டேங்குது. உங்களை வந்து 3 லட்சம் பேர் பார்க்குறாங்க. பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்று ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஏம்பா இவ்வளோ அக்கறைக்குதே உங்களுக்கு தமிழ் மேலே? திருப்பூரில் எதுக்கு டாஸ்மாகுக்கெல்லாம் ஹிந்தியில் போர்டு வைக்கிறீங்க? எதற்கு? அங்கே ஹிந்தி பேசுகிறவங்க நிறைய பேர். ஆயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் திருப்பூரில் கூட்டமாக வசிக்கிறார்கள். இங்கெல்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வசிக்கல. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் வேலை செஞ்சு முடிச்சோன்னே ஒரு வண்டி வந்து அவங்களை ஏற்றிட்டு போகும். எல்லாத்தையும் ஒரு பெரிய தகர ஷெட்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அவங்க வேலை முடிஞ்சோன்னா அடுத்த கான்ட்ராக்டர், அந்த கான்ட்ராக்டர் எங்கே மூவ் ஆகிறாரோ அப்படியே போயிடுவாங்க. திருப்பூரில் அப்படி இல்லை, மில்லில் வேலை செய்கிறாங்க ஏராளமான வட இந்திய தொழிலாளிகள். சரிங்களா? அவங்க வந்து எங்கே சரக்கு கடை என்பது தெரியாமல் சரக்கு வாங்காமல் போய்விட போகிறார்களாம். அதற்கு இந்தி. திமுக எவ்வளோ பெரிய அயோக்கிய கட்சி என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சொன்னார்ல கருணாநிதி, சொன்னார் நேற்று சொன்னேன்னா, என்னங்க ஒரு கட்சியில் பதவியில் கூட இல்லை, இப்போ தான் சீட்டு கொடுத்தீங்க, சீட்டு கொடுத்து இப்போ தான் எம்பி ஆயிருக்காரு, ஆன உடனே அவர் கேபினெட் மினிஸ்ட்ரிக்கு ஆக்குறீங்களே அப்படின்னோடனே அவருக்கு ஹிந்தி எழுத படிக்க தெரியும். சொன்னாரா? தயாநிதி மாறன் மத்திய சென்னை மக்களவை உறுப்பினராக தொடர்ந்து இருந்து வருகிறார். சவுகார்பேட்டில் இருக்கிறான். ஓட்டு போடணுன்னு தயாநிதி மாறன் ஹிந்தியில் போஸ்ட் அடிச்சு உதய் சூரியன் ஹேன்னு போட்டிருக்காங்கப்பா. போஸ்ட் போடுறேன் பாரு. அது பரவாயில்ல. முன்னர் இப்போ ராஜா பிப்ரவரி 2025 அண்ணன் திரு EVKS இளங்கோவன் அவர்கள் இறந்து போனார் அல்லவா? அதற்கு பிறகு நடந்த ஒரு இடைத்தேர்தல் இருக்கிறது அல்லவா? தேமுதிகவிலிருந்து சென்ற சந்திரகுமார், அங்கே ஒரு 10,000 15,000 ஹிந்தி ஓட்டு இருக்கு தம்பி ஈரோடில். அதுக்கு போஸ்டரா தெரியுமா? இந்திய அரைக்கின்றீங்க ஒரு மொழியை. நான் ஏற்கனவே சொன்னது போல தாய் தமிழ் பள்ளிகள் என்று அனைத்து பாடங்களையும் தமிழில் பயிலும் வகையிலான பள்ளிகளை நீங்கள் உங்கள் குடும்பத்தினரும் உங்கள் அமைச்சர் பெருமக்களும் நடத்தலாம் தானே? சைன்னு போட்டு ஏன்ப்பா CBSE அகாடமி வைக்கிறீங்க? வேலு நடத்துகிறாரு பள்ளிகள், அருணை கல்வி குழும பள்ளிகள், ரகுபதி நடத்துகிறாரு, ஜெகத்து நடத்துகிறாரு, தமிழ் வழியில எல்லாம் சொல்லி தரீங்க. அதனால இவங்க அடி தான் வாங்குவாங்க. அதில் அமித்ஷா அவர்கள் சொன்னார் பாருங்க சார், தமிழ் பற்றுன்னு பேசுறீங்களே, பொறியியல் கல்லூரி அந்த பாடத்திட்டத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இன்ஜினியரிங் எப்படிப்பா தமிழில் படிப்பேன்? ஆனால் அவங்க கேட்குறாங்களே, உங்கள்கிட்ட பதில் இருக்கா? நாங்கள் கொண்டு வரோன்றாங்க இல்லையா? நீங்கள் கொண்டு வரல. 67 ஆட்சிக்கு வந்துட்டீங்களே, ஏன் கொண்டு வரல? முடி வச்சு தானே ஆட்சிக்கு வந்தீங்க. அதுவும் நான் எனது தலைமுறையினர் கொஞ்சம் யோசிப்போம், உனது தலைமுறையினர் யோசிப்பீர்களா?
லேப்டாப்புக்கு இருக்கணும்னு சொன்னேன்னா, இதில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் எல்லாம் என்ன பதிவு செய்கிறார்கள் என்றால், இந்த லேப்டாப்புகளை வழங்கிய எல்காட் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்தார்களாம். கருணாநிதி படத்தை, ஸ்டாலின் படத்தை லேப்டாப்பில் அழிச்சிங்கன்னா வாரண்ட்டி போய்டுன்ட்டு. லேப்டாப் எப்போ தம்பி கொடுத்தாங்க? ஜனவரி மாதம் 5ஆம் தேதி கொடுத்தாங்க. வாரண்ட்டி எவ்வளோ நாள்ப்பா? 1 இயருக்கு. எப்போ முடியுது? 2027 ஜனவரி. அது வரைக்கும் நீங்கள் ஆட்சியில் இருப்பீங்களா? அப்புறம் எப்படி எல்காட்டு மேலாளர் சொல்ல முடியும்? புழுவுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? இல்லை, ஸ்டாலின் ஃபோட்டோ என்ன வாரண்டி கார்டா? இதை பத்திரிகையாளர்கள் எழுதுறாங்கம்மா. திமுக சொம்புங்க எழுதுனாங்கன்னா நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதலாமா? அதை நிலைவுத்துவான்கள் தான் சார் பத்திரிகையாளர். இதான் அண்டா நேற்று ஒருத்தன் ரவுடித்தனம் பண்ணானே, நல்லது பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் செல்ஃப் கோல் தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இது கிளைமேக்ஸ் நெருங்கும் போது இந்த தவறுகள் நடக்கும் என்பது உறுதியாக எனக்கு தெரியும். உடம்புல உங்களுக்கு ஊறுப்பட்ட வியாதிங்க. ஆனால் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு ஸ்டீராய்டு கிரேட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் எவ்வளோ நாளுமா ஓட்டுவீங்க? அப்படி ஸ்டீராய்டு போடப்பட்டு ஓட்டிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. இது நெருக்கத்தில் உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகும், புரியுதுங்களா? எலெக்ஷன் நெருக்கத்தில் ப்ரெஷர் அதிகமாகும். அந்த நேரத்தில் உங்கள் ஓட்டை உடைசல்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாகும். அன்னைக்கு கொலாப்ஸ் ஆவீங்க, இம்ப்ளோட் ஆவீங்க. நான் இதை எதிர்பார்த்தேன், நடந்துக்கிட்டே இருக்கு. தப்பாக செய்கிறாங்களா? இந்த லேப்டாப் எதுக்கு நீ சொல்லு? அந்த வயசு பசங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்றது தெரிய வேணாமா? ஸோ இன்னொன்று மட்டும் தெரியுது சார், ஸ்டாலின் ஃபோட்டோவை அழித்ததன் மூலமாக ட்ரிகர் ஆயிருக்காங்கன்னு. அஃப்கோர்ஸ், நீங்கள் ஒரு பயங்கர பிளானை போட்டு நீங்கள் ஒரு திட்டத்தை செயல்படுத்துறீங்க. அதுக்காக தானேம்மா அந்த லேப்டாப் கொடுக்குற ஸ்கீமில் போயிட்டு ஒரு யங் ஐபிஎஸ் ஆஃபீஸரை கூட்டின்னு வந்துட்டு எங்கள் அப்பா பீடி சுற்றுறாருங்க, இவர் இந்த முதல்வர் இல்லைன்னா நான் இப்போ ஐபிஎஸ் ஆகிருக்க மாட்டேங்கன்ட்டு உருட்டுனீங்க. விஜய் சேதுபதி அதுக்கு தானே கூட்டின்னு வந்தீங்க. நீங்கள் எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணீங்க? ஒரு அரசு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள், அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவார்கள்னா வேலை முடிஞ்சா தம்பி? அப்படி செய்திருக்க வேண்டிய நிகழ்ச்சி தானே அது. எதுக்கு உள் விளையாட்டு அரங்கில் கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு இந்த நடிகர்கள் நினைவுத்தவனங்கள்லாம் கூப்பிட்டு எதுக்கு பேச வச்சிங்க நீங்கள்? இதோட பயன் உங்களுக்கு போய் சேரணும்னு. ஆனால் அந்த நிகழ்ச்சி மக்களை சென்று சேர்ந்ததை விட இந்த தின்னர் மற்றும் பெட்ரோல் போட்டு இதை அழிக்கிறது தான் மக்களிடம் அதிகம் போய் சேர்ந்தது. கரெக்டாக? எல்லாம் கொண்டாடி எத்தனை பேர் ஃபார்வர்ட் பண்ணாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இல்லையா? அதை தான் கொண்டாடுறாங்க. அப்போ உங்களுக்கு காண்டாகுது. வாரண்டிலன்னு போட்டு விடுவோம். அந்த பசங்களுக்கு என்னதுன்னா அவ்வளோ பெரிய விஷயமா? சரி, அந்த வாரண்டி முடிகிற வரைக்கும் நீங்கள் ஆட்சியில் இருக்க போகிறீங்களா? எப்படி போக முடியும்? சொல்ல முடியுமா? ஒரு எல்காட்டு மேனேஜிங் டைரக்டர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பார், சொல்ல முடியுமா? அந்த நியூஸுக்கிலே போட்டிருக்காங்க சார். ஒருவேளை வந்து அதை அழிச்சா வாரண்டி கிடையாதுன்னா அப்படிப்பட்ட வாரண்டி எங்களுக்கு தேவையில்லை. ஓடுற வரைக்கும் ஓடிட்டோம். ஸோ தப்பு நடக்குது, தெரியுதா? ஸ்டாலின் ஃபோட்டோவை அழிச்சிங்கன்னா திரும்ப லேப்டாப்பை பிடுங்கிப்போம். இதை மட்டும் தான் அவங்க சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஆமாம். அண்ட் ஒன்று ரிவர்ஸ் ஆகுது, தெரியுதா? அண்ட் இந்த அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்ட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஸ்வீட்டு கட்டிலாம் கொடுத்துட்டு நான் சொன்னேன். ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துட்டு இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அதிமுக தலைவர்கள், பிஜேபி தலைவர்கள் சற்று என்ன சங்கர் நல்ல ஸ்கீம் மாதிரி தெரியுது சார், அப்படிலாம் வாய்ப்பு இல்லை சார், நல்ல ஸ்கீமுக்கும் திராவிட மாடல் அரசுக்கும் சம்மந்தமே இல்லை சார், சொன்னால் கேளுங்க சார்னு நேற்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்காரு. கவனிச்சிங்களா? மத்திய அரசோட திட்டத்தை இவங்க உருட்டி தருகிறார்கள். இது நீங்கள் ஒன்றும் புதுசாக கொண்டு வரல. எனக்கே என்ன யோசனைன்னா, என்னதான் ககன்தீப் சிங் பேடி போன்ற ஒரு மூத்த நிர்வாக திறமை உள்ள ஒரு ஐஏஎஸ் அதிகாரியிடம் இதை கொடுத்து பண்ணாலும் அவர் என்ன வானத்தை வில்லா வளைக்க முடியுமா? எக்ஸிஸ்டிங் ஃபினான்ஸில் இருந்து தானேப்பா பண்ண முடியும், இல்லையா? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இம்பாசிபிள்ன்றதை நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன். 2003 இவங்க கிட்ட பணத்தை பிடுங்கி ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டாங்க. அந்த துட்டை எடுக்க முடியாது. 20 வருஷம் ஆயிடுச்சு தம்பி. 20 வருஷமாக அரசு ஊழியர்களிடம் பிடித்த 10% பணம் பங்குச்சந்தையில் எல்ஐசி கிட்ட இருக்கு. எல்ஐசி அடானிகிட்ட கொடுத்துருக்கு. இது ஈஸியாக எடுத்துட முடியுமா? நீ அவங்க அந்த அரசு ஊழியர்கள் கேட்குறாங்கல்ல, அந்த 10% இது வரைக்கும் பிடிச்ச 10% எங்களோட ப்ராவிடென்ட் ஃபண்டில் தூக்கி வைங்கன்றாங்க. ஏற்கனவே நான் இந்த உதாரணத்தை சொன்னேன். எங்கள் அப்பா 91 இறந்தார். எந்த வருஷம் இருக்கும்? 40 வருஷம் ஆகுது. எங்கள் அம்மா இன்னும் 35,000 பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்கப்பா. 30,000 ஒரு அரசுக்கு இது எவ்வளோ பெரிய சுமை. 91 எங்கள் அப்பாவா அரசுக்கு கொடுத்த சர்வீஸ் முடிஞ்சு போச்சு, ரைட்டா? இதுக்காக 35 வருஷம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு அரசு ஓய்வூதியம் கொடுத்துட்டு இருக்குது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எங்கள் அம்மா ரொம்ப வறிய நிலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அது கொடுக்கறது சரின்னு நான் சொல்லுவேன், ரைட்டா? எல்லா அரசு ஊழியர்களும் பிள்ளைங்களை ஓரளவுக்கு அது படிக்க வச்சுருப்பாங்கல்ல, பிள்ளைங்க பார்த்துக்க மாட்டாங்களா? இப்போ இதுக்கு அவ்வளோ ரூபாய்? நான் ஃபேராக பேசுகிறேன். அதுதானே சார் கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது. கவர்மெண்ட் வேலையில் இருந்தவங்களுக்கு எதுக்கு பொண்ணை கட்டி கொடுத்தாங்கன்னா, தன் பெண் இறக்கும் வரை அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பொருளாதார ரீதியான பிரச்சனை இல்லை. காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசு. அந்த காலம் மலையேறி விட்டதா? 91க்கு பிறகு தாராளமயம், உலகமய பொருளாதாரம்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி கவர்மெண்ட்டு தெண்டத்துக்கு இப்படி அழுகக்கூடாதுன்றதுக்காக தானே 2003 கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், நீ எனக்கு துட்டை கொடு, நான் உனக்கு பதிலுக்கு கொஞ்சம் துட்டை போட்டு பென்ஷனை தருகிறேன் அப்படின்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டு எப்படிமா ரிவர்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் கேட்குறேன். இது தமிழ்நாடு ரிவர்ஸ் பண்ண ஸ்கீம் இல்லை. இதோட பின்புலம் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. உலக வங்கி கடன் தருது, ஆசிய வளர்ச்சி வங்கி கடன் தருகிறது,
ஜப்பான் வளர்ச்சி வங்கி கடன் தருகிறது, ரைட்டா? அந்த மாதிரி கடன் தரும்போது அந்த வங்கிகள் இந்த நிபந்தனைகளை விதிக்கும். உங்கள்கிட்ட காசு இல்லைன்ட்டு தான் அந்த பாலம் கட்டுறதுக்கு நலத்திட்டத்துக்கு வந்து நீங்கள் எங்ககிட்ட துட்டு கேட்குறீங்க. நாங்கள் அண்ணன் உனக்கு கடன் தரணும்னா நீ இதெல்லாம் சரி பண்ணணும். என்ன சரி பண்ணணும்? எதுக்கு இவ்வளோ பேருக்கு பென்ஷனை திண்டமாக கொடுத்துட்ருக்க? ஏங்க கவர்மெண்ட் தரணும்னா பென்ஷன் கொடுக்கணுமே. நாங்கள் வெளிநாட்டில் எங்கேயாவது பென்ஷன் இருக்கா? எல்லா ஊர்லேயும் அரசு ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அங்கே பென்ஷன் தராங்களா? ஆமாம், தரல. அப்போ நீ மட்டும் ஏன் கொடுக்குற? சரி, என்னையா பண்ணுன்ற? நீங்கள் பென்ஷனை நிப்பாட்டு, லோன் தரேன், புரியுதா? 91 இது ஸ்டார்ட் ஆகுது. அந்த 91 இதை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யும்போது 2003 வரைக்கும் இடதுசாரிகள், அரசு ஊழியர் சங்கங்கள் எதிர்த்து போராடி 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 நிறுத்திட்டாங்க. இப்போ அடுத்து இனிமேல் ஃப்யூச்சரில் லோன் வாங்குறோன்னு வச்சுக்கேன், அப்போ என்ன பண்ணுவாங்கன்றது சொல்கிறேன். மொத்தம் எவ்வளோ கவர்மெண்ட் சர்வீஸுங்க இருக்காங்க தமிழ்நாட்டில்? 12 லட்சம் பேர் இருக்காங்க. சரி, என்னென்ன வேலைக்கு யூஸ் பண்ணுறாங்க? இதெல்லாம் நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி கொடுக்கணும். இந்தந்த வேலைக்கு இதுக்கெல்லாம் இது பண்ணுறாங்க. இந்த ட்ரெஷரின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கே, அரசு கருவூலத்துறைனா அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா அது பேங்க் மாதிரிங்க. இவங்களுக்கெல்லாம் பென்ஷன், சேலரி இதெல்லாம் போடுவோம். சரி, இந்த பார் கூகுள் ஜெமினி ஏஐ இன்னொன்று வந்துருக்குது. இது வந்து நீ சொல்கிற சம்பளத்தெல்லாம் இதுக்கு ஒன்ஸ் டேட்டாவை போட்டுட்டேன்னா இது வந்து சம்பளத்தை பூரா அதுவே சம்பளம், பென்ஷன் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கு எதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்க? என்னையா பண்ணுன்ற? அதை மூடு. நான் ஏன் மூடணும்? நீ தானே லோன் கேட்குற, லோன் வேணும்னா இது பண்ணு. இல்லை, இதுக்கு 3 நாளே அவங்க லோன் கேட்கறதுனால என்ன சார் சம்மந்தம்? என்ன சம்மந்தம்னா, என் கடனை நீ எப்படி திருப்பி தருவ? நான் உனக்கு கடன் கொடுப்பேன், நீ ஊதாரித்தனமாக செலவு பண்ணிருப்ப. இந்த வீடு இருக்குது, இந்த வீட்டை அடமானம் வச்சு எனக்கு வங்கியில் தொழில் பண்ண போகிறேன், ஏதாவது ஒன்று பண்ண போகிறேன், இல்லை வேறு வீடு வாங்க போகிறேன்னு கணக்கு கேட்க போகிறேன். கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி உனக்கு திருப்பி செலுத்தும் சக்தி என்னன்றதை பார்ப்பாங்க. ரைட்டு, நான் இந்த பணத்தை வாங்கி பங்குச்சந்தையில் போட போகிறேன்னு சொன்னாங்க, காசு கொடுப்பாங்களாம்மா மாலதி? கொடுக்க மாட்டாங்க, கரெக்டா? ஏன்? பங்குச்சந்தை வந்து பணத்தை இழப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும்போது என் பணத்தை நீங்கள் ரிட்டர்ன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது மாதிரி கருவூலத்துறைன்னு நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன். ஜெமினி ஏஐயில் வச்சு நீ இதை கொடுத்துட்டேன்னா அந்த கருவூலத்துறையில் ஒட்டுமொத்த துறை செய்கிற வேலையை இது செய்யும். ஏஐ இல்லைங்க, அவங்கெல்லாம் பாவம், அப்போ கடன் இல்லை போ. இந்த அடிப்படையில் ரத்து செய்யப்பட்டது அந்த பழைய ஓய்வூதிய திட்டம். இதை திருப்பி கொண்டு வர முடியுமா? வாய்ப்பே இல்லை. உலகம் மாறிடுச்சு. ஓகே, ஸோ அரசு ஊழியர் சங்கங்கள் அவங்களுக்கு இந்த உங்கள் மாலதி சொன்ன மாதிரி காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசு, கழுத மேய்ச்சலும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் மேய்க்கணும், இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பழமொழி. இன்றைக்கி கவர்மெண்ட் இன்றைக்கி கொடுக்குற இந்த பென்ஷன் ஸ்கீமை ஐசிஐசிஐ போன்ற பல்வேறு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கொடுக்குறதா இல்லையா? அப்புறம் எதுக்கு காசு கவர்மெண்ட் காசு? கவர்மெண்ட்டு அந்த காசு கூட கிடையாதுன்றாங்க. இன்னொரு கோணத்தில் இதை பார்த்துருவோம். நல்ல டாபிக் நீங்கள் எடுத்தீங்க. இன்றைக்கி நான் எப்போதும் தொழிலாளிகளுக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவன், ரைட்டா? இன்றைக்கி துப்புரவு வேலை இருக்கிறது, நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது, எந்த தனியார் நிறுவனமாக இருந்தாலும் துப்புரவு வேலை இருக்குது. மாநகராட்சிகளிலும் உள்ளாட்சிகளிலும் துப்புரவு வேலை இருக்கிறதா இல்லையா? இப்போ நமது தொழிலாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். என்ன போராடுகிறார்கள்? தனியார் மயப்படுத்தாதே என்று போராடுகிறார்கள், சரியா? ஆனால் அதிமுக அரசும் தனியார் மயப்படுத்தியது, திமுக அரசும் தனியார் மயப்படுத்தியது. ஏன்? அதை கடன் வாங்கும்போது தனியார் மயமாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்க, லிங்க்டு, சரியா? ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் வந்து அவங்க கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நடைமுறையை பேசுவோம். நம்ம துப்புரவு தொழிலாளிகள் ஒரு 500 பேர் இருக்கிறார்கள். அந்த 500 பேருக்கு 35 வருடத்துக்கு மாநகராட்சி சம்பளம் கொடுக்கணுமா? அதுக்கு வருஷம் ஊதிய உயர்வு கொடுக்கணுமா? பென்ஷன் கொடுக்கணுமா? அதுக்கு பதிலாக அந்த 4 மண்டலங்களை தனியார் மயப்படுத்தி துப்புரவு பணியை தனியார் மயத்துக்கு விட்டோன்னா அவன் நான் துப்புரவு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவன் நமக்கு காசு கொடுத்துட்டு வந்து துப்புரவு பண்ணுறானா? எனக்கு நினைவு தெரிஞ்சு வங்கிகள்கிட்ட இந்த பேங்கிங் சார்ஜெலாம் போட்டதே கிடையாது. சந்தோஷப்படுவாங்க, நம்ம காசு அவங்கக்கிட்ட கொடுத்து வச்சுட்டு சண்டை போடுவாங்க, என் காசு வாங்கிட்ட வச்சுக்கிட்டு நீ என்ன அக்கௌண்ட்டுக்குன்னு சார்ஜ் போடுற அப்படின்னு. இன்றைக்கி எவ்வளோ சார்ஜஸ் போடுறாங்க இப்போ வங்கியில்? தம்பி உஷாராக போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருக்கேன், அதையும் கொலகார சைட்டு முடக்கிட்டாரு. சர்வீஸ் சார்ஜுன்னு அவ்வளோ போடுறாங்க. எவ்வளோ போடுறாங்க? இப்போ 1000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னு வைங்களேன், சர்வீஸ் சார்ஜில் எடுத்துட்டாங்கன்னா ஸோ 1000 ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல 1000 ரூபாய் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபைனு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டியை விட்டுட்டீங்க நீங்கள். ஃபைனுக்கு ஜிஎஸ்டி தெரியும்ல, இந்த மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு ஒரு அமௌண்ட்டு ஃபைன் போடுறாங்களா, அதுக்கு ஜிஎஸ்டி. ஸோ மாறிடுச்சா உலகம்? இப்போ எப்படி திரும்பி போகும்? இப்போது 35 வருஷம் துப்புரவு தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுத்து அதில் ஸ்ட்ரைக் வேறு பண்ணுவாங்க, நடுவில் யூனிஃபார்முக்கு சரியில்லைன்னுவாங்க, உடம்பு சரியில்லைன்னு லீவ் போடுவாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, இன்னும் சம்பளத்தை எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்பாங்க. தனியாரில் நீ ஸ்ட்ரைக் பண்ண முடியுமா? பிடிச்சா இல்லைன்னா கிளம்பிட்டுருவாங்க, லீவ் போட முடியுமா? இப்போ அரசுக்கு இது கன்வீனியன்ஸ் இல்லையா? இப்படி மாறிடுச்சு. நீ 25 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போய் எனக்கு அந்த ஸ்கீமை கொடுன்னு கேட்டால் இஸ் இட் பாசிபிள்? அந்த பொய்யை சொன்னதுக்கு தான் இன்றைக்கி மாட்டினுக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சைஸாக என்ன உருட்டுறாருன்னா, இந்த மோசடி திட்டத்தை நம்பி அரசு ஊழியர்கள் ஏமாந்து திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அவரும் நான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னார. இதுக்கு நடுவில் ஜெயரஞ்சன் மாநிலம் கடன் வாங்கினா உனக்கு என்ன, அதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறாரு. போதுமான அளவுக்கு அன்றைக்கி திட்டாம வயசான மனுஷன் விடுமா? இந்த ஆங்கிள் வேற, இந்த ஆங்கிள் வேற இல்லை. கடன் வாங்கும் போது அவன் இந்த நிபந்தனையெல்லாம் விதிக்கிறான். ரேஷன் அரிசியை நிறுத்துன்றாங்க. இது ஒரு நல்ல பாயிண்ட்.
ரேஷனில் அரிசி கொடுக்குறாங்கல்ல, 1 கிலோ அரிசி இன்னைக்கு மார்க்கெட்டில் எவ்வளோப்பா நார்மலாக? சுமார் 35 ரூபா 40 ரூபா. 35 ரூபா. நமக்கு இலவசமாக தராங்களா? 10 ரூபாய்க்கு தராங்களா? 40 ரூபாய்க்கு தான் அரசாங்கமும் அரிசி வாங்குது. 30 ரூபா சப்சிடி. 30 ரூபாயை மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கொடுத்துட்டு 10 ரூபாய்க்கு நமக்கு கொடுக்குது. ஸோ வெறும் 10 ரூபான்னு அர்த்தம் கிடையாது. இது அந்த அரிசி 40 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. அதை உலக வங்கி என்ன சொல்லுது? நீ எதுக்கு வந்து இவ்வளோ சப்சிடி, நீ எதுக்கு 40 ரூபாய்க்கு அரிசி வாங்கிட்டு எவனாவது உலகத்தில் வந்து 10 ரூபாய்க்கு அதை போய் கொடுப்பானையா? இதில் எங்கே ப்ராஃபிட் இருக்குது? இல்லைங்க, அதை நாங்கள் ஏழைங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ என்கிட்ட கடன் கேட்காத, போய் வேற எங்கேயாவது பிச்சை எடுத்துக்க. இப்போது ரொம்ப சரியான ஆங்கிளில் எடுத்தாங்க மாலதி. இப்போது அரசாங்க கடவுனா உனக்கு என்னன்னு கேட்கலாமா? நீ பச்சவனா? நீ திட்டக்குழு தலைவரா? நீ போடுற திட்டம் விளங்குமா? படித்தவர்களையும் பொருளாதார வல்லுநர்களையும் உட்கார வைக்க வேண்டிய பதவிகளில் திமுக சொம்புகளை உட்கார வைத்தால் என்ன ஆகும் என்பதற்கு இந்த ஜெயரஞ்சன் ஒரு சிறந்த உதாரணம். பேசலாமாப்பா தம்பி? அரசாங்கம் ஒரு 10 ரூபாய் பேனா வாங்கினால் அதில் நீ சம்மந்தப்பட்டிருக்கிறாய், நான் சம்மந்தப்பட்டிருக்கிறேன், அனைவரும் சம்மந்தப்பட்டிருக்கிறோம். நம்ம பணத்தில் வாங்குறாங்க. நிறைய பேர் வந்து வருமான வரி கட்டுனா தான் அரசாங்கத்துக்கு நம்ம வரி கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, நீ வாங்குற ஒவ்வொரு 1 ரூபாய்க்கு தீப்பெட்டி வாங்கினா அதில் அரசாங்கத்துக்கு வரி போதுப்பா, உண்டா இல்லையா? அப்போ கேள்வி கேட்க உரிமை இருக்கா இல்லையா? நீ கேட்கக்கூடாது, கவர்மெண்ட் கடன் வாங்குதுன்னு பேசுனாருன்னா இவங்களுக்கு எவ்வளோ ஆணவம் வந்துச்சு தெரிதா? எவ்வளோ ஆணவம் வந்துருச்சு. இல்லை, நம்மளெல்லாம் முட்டாள்னு நினைக்கிறாங்க. உள்ளபடியே நினைக்கிறாங்க மாலதி, உள்ளபடியே நினைக்கிறாங்க. அந்த ஆங்கரை அந்த ஆள் பேசின தோரணை பார்த்தியா? சொல்லுமா, நான் கேட்க பதில் சொல்லுமா. உனக்கு என்ன? நான் படித்த பொருளாதார அறிஞர், திராவிட பொருளாதார அறிஞர். உனக்கு அறிவே இல்லை, அதனால தான் நீ இப்படி கேட்குறேன். ஏதோ திமுக சேனல்ன்றதுனால நான் உட்காந்து இதில் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அது மாதிரி இன்ட்ரோலாம் கொடுக்கவே மாட்டேன். ஏன் ரேஞ்சுக்கு நான் அதுதான் சின்ன பிள்ளைகிட்ட போய் கொடுத்தேன்னா கேள்வி கேட்காது, பெரிய ஆள்கிட்ட போய் கொடுத்தா அவன் ரிட்டன் நீ கேள்வி கேட்க. நம்மகிட்ட இங்கே உட்காந்து பேசியிருந்தானே, இப்போ விட்டுருப்பேன் நான். உனக்கு என்னன்னு கேட்டேன், யோ மூடியா நீ கேட்க போது சொல்லியா? உனக்கு என்னன்னு கேட்குறேன்? வரி கட்டுறேன் நான், என் தலையில் தான் என் கடன் வாங்குது. திருப்பி அந்த கடனை நான் தான் ஏன் செலுத்த போகிறேன். ஸ்டாலின் செலுத்த போகிறதில்ல, அரசு செலுத்த போகிறது. அரசு செலுத்துகிறது என்றால் நானும் செலுத்துகிறேன். இது தெரியாது அந்த பிள்ளைய உட்கார வச்சு பாவம் நான் கேட்க பதில் சொல்லுமான்னு மிரட்டி பொருளாதார வல்லுனரான். அந்த அண்டா செந்திலுக்கும் ஜெயரஞ்சனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவர் ஒரு ஏரியாவில் பேசுகிறார், இவர் ஒரு ஏரியாவில் பேசுகிறாரு. அடிப்படையில் 2 பேரும் ஒன்று தான். இவங்க எல்லாருமே ஒரே தரத்தில் ஒரே தராசில் வைக்கப்பட வேண்டியவர்கள். இதுக்கு முன்னாடி கூட தான் மனுஷபுத்திரனை வந்து சொல்லுங்க. நான் அதிமுகவில் இல்லை, நான் பாஜகவில் இல்லை அப்படின்றாரு. நீங்க தான் திமுகல இருக்கீங்க. அப்படி கூட சொல்லல, திமுக கொத்தடிமையா இருக்கியே என்று சொன்னார்கள். ஏய் வாய் மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாரு. நீ ஒண்ணு பேசின, நான் ஒண்ணு பேசினேன்னு அவர் அங்கேயே முடிச்சுக்கிட்டாரு. இல்ல அவர் அதான் ஏய் வாய் மூடுறா அதோட நிப்பாட்டிட்டாரு. அவ்வளவுதான். அதை விட்டு ரவுடிங்களை கூப்பிட்டு வந்து அடிச்சா என்ன பழக்க வழக்கம் இது? சார் சாஸ்திரா பல்கலைக்கழகம் வந்துட்டு அரசு நிலத்தை ஆக்கிரமிச்சு ஒரு ஹாஸ்டல் கட்டியிருந்தாங்க சார். அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போயிட்டு எங்களுக்கு அந்த நேரத்தை எங்களுக்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு சாஸ்திரா பல்கலைக்கழகம் தரப்புல வாதம் வச்சிருந்தாங்க. அது நீதிமன்றம் வந்து அதெல்லாம் முடியாது, அந்த நிலத்தை வந்து அரசு கைப்பற்றணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருந்தாங்க சார். பெரிய கதை, 35 ஆண்டு கால கதை. அதை எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்லி விடுகிறேன். செல்வாக்கும் பணமும் சாதியும் பின்புலமாக இருந்தால் எப்படி அரசு நிலத்தின் மீது அமர்ந்து கொண்டு அரசாங்கத்தின் கண்களில் விரலை விட்டு ஆட்டலாம் என்பதற்கு சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடங்கிய காலகட்டத்தில் சென்னை அமைந்தகரை மற்றும் அரும்பாக்கம் ராதாகிருஷ்ணன் நகரில் இருந்த விளிம்பு நிலை மக்களை அப்புறப்படுத்தி புளிந்தோப்பில் ஒரு ஓட்டை உடசலான ஒரு குடிசை மாற்று வாரிய தொகுப்பு வீடுகளில் குடி வைக்கப்பட்ட போது மிகப்பெரிய எதிர்ப்பு அலை எழுந்தது. அந்த ஏழை மக்களை ஏன் அங்கேயே வாழவிடக்கூடாதா என்று. அதற்கு பிறகு பல்வேறு இடங்களில் குடியிருந்த மக்கள் ஆற்றங்கரையோரம் நீர்நிலைகளில் குடியிருக்கிறார்கள் என்று அவர்கள் தூக்கி எறியப்பட்டனர். நம்மளும் வந்து ஒரு லெவலுக்கு மேலே அதை நியாயப்படுத்தி பேச முடியாது. என்னென்னா உங்களுக்கு அந்த இடம் சொந்தம் இல்லை, அரசாங்கமும் நான் பட்டா கொடுப்பேன், ஆனால் நீர்நிலையில் இருக்கக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லுது. நாங்கள் எப்படிங்க உங்களை அங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் இருக்குல்ல, உனக்கு அந்த கதை தெரியாதுல்ல, சொல்கிறேன் கேட்டுக்க. திருச்சி தஞ்சை ரோடு அந்த பக்கத்து போனேன்னா பார்க்கலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் மெயின் ரோடுலேயே அந்த திருச்சி தஞ்சை சாலை மீதே இந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறது. நீ இப்போ உங்கள் ஊரில் தேனியில் உனக்கு ஒரு 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கர் லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்க. உன் நிலம் எதுன்றது தெரியல உனக்கு. பக்கத்து காட்டில் போய் விவசாயம் போடுவியா, விதைப்பியா? ஆனால் இந்த சாஸ்திரா இவர்கள் தான் கட்டறிந்த வேதம் படித்தவர்கள். கல்லூரி கட்டுறாங்க, கல்லூரி கட்டி முடிச்ச உடனே அப்படியே பல்கலைக்கழகமாக மாறுகிறது. மாறின உடனே ஹாஸ்டல்லாம் கட்ட வேண்டியது இருக்குது. பக்கத்தில் அது யார் இடம் அப்படின்னு பார்த்தோன்னா அரசு இடம் தானே கட்டி அப்படின்றாங்க. கட்டி அவங்க பாட்டு பில்டிங்கை கட்டி அதெல்லாம் மேலே ஏற்றிடுறாங்க. ஏற்றின உடனே அரசாங்கம் இந்த மாதிரி திறந்த வெளி சிறைச்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்று அரசு கொள்கை முடிவு எடுக்கிறது. இந்த ஓப்பன் ஏர் பிரிசனோட கான்செப்ட் என்னன்னு கேட்டால் 70 வயசில் சில பேர் இருப்பாங்க. அவன் பார்த்தோன்னா 55 வயசில் ஏதாவது மோசமான குற்றத்தை இழைத்திருப்பான். அவனை வந்து இந்த கோர் கிரிமினல்ஸோட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 70 வயசுல இருந்தாலும் என்ன செவிலி காம்பவுண்டரி குடிச்சு தப்பிக்க போகிறாரா?
இல்லை ஒரு மோசமான குற்றவாளியா, அவங்களுக்கு கொஞ்சம் லிபரலான ஒரு பிரிசன். அதனால் ஓப்பன் ஏர் உலகம் முழுக்க இருக்குது இந்த கான்செப்ட். அது மாதிரி கட்டணும் என்று முடிவெடுத்து இந்த ஓப்பன் ஏர் பிரிசனை கட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது, தஞ்சாவூரில் திருச்சி தஞ்சாவூர் ரோட்டில் நமக்கு அரசு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஓப்பன் ஏர் பிரிசன் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பித்து விடுகிறார்கள். தமிழக சிறைத்துறை போயிட்டு அங்கே கட்டலான்ட்டு போகும்போது அங்கே பார்த்தா சாஸ்திரா ஹாஸ்டல் இருக்குது. என்னையா நான் எங்களுக்கு கொடுத்த இடத்துல ஹாஸ்டல் இருக்குன்ட்டு கலெக்டர்கிட்ட சொன்ன உடனே அந்த கலெக்டர் அண்ணாதுரைன்ட்டு ஒருத்தர் இருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ வருஷம் தஞ்சாவூர் கலெக்டராக இருக்கவங்களுக்கு சாஸ்திரா இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து 20 சீட்டு. சும்மா நடக்கல இது. நல்ல பல்கலைக்கழகன்றதுனால அங்கே சீட்டு வேணும், எப்படியாவது அட்மிஷன் கிடைக்காதுன்னு தவம் இருப்பார்கள் அல்லவா. இப்போ வர்ற கலெக்டர்லாம் சொன்னோன்னா அவர் ஏன் வந்து இடத்த காலி பண்ணுன்னு சொல்ல போகிறாரு. இது பல்வேறு ரவுண்ட் லிட்டிகேஷன். அங்கேருந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் காலி பண்ணியா உன் இடம் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னு இங்கே எடுத்து தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போவாங்க. இப்படி நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சது நீதிமன்றத்தின் படிகளில் ஏறுகிறது. ஏறும்போது சாஸ்திரா கிட்ட என்னையா நீ எப்படி பார்த்தாலும் இது உங்கள் லேண்ட் இல்லை, நீ வந்து அதை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லும்போது, சார் நாங்கள் ஹாஸ்டல்லாம் கட்டிட்டோம் சார், பசங்க மாணவர்கள் படிக்கிறார்கள். சரி இப்போ என்னையா பண்ணுற, எங்களுக்கு புதுக்கோட்டையில் லேண்ட் இருக்குது, இதுக்கு பதிலாக அந்த லேண்ட் எடுத்துங்க, கவர்மெண்ட்டு நீ போய் அந்த லேண்ட் எடுத்துக்க, அந்த லேண்டில் போய் ஹாஸ்டல் கட்டு, இந்த லேண்டு எங்கள் லேண்டு திருப்பி கொடு அப்படிங்குது. இல்லை நாங்கள் ஹாஸ்டல்லாம் கட்டிட்டோம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே ஜட்ஜுக்கிட்ட போகுது. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஜட்ஜுக்கிட்ட போகுது, தப்பு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சுக்கிட்ட போகுது. டிவிஷன் பெஞ்சில் 2 நீதிபதிகள் 20 விதமான தீர்ப்புகளை அளிக்கிறார்கள். ஒரு ஜட்ஜு என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாது, இடத்த திருப்பி கொடு அப்படின்றாரு. இன்னொரு ஜட்ஜு அதான் பதிலுக்கு கொடுக்குறேன்றாங்கல்ல புதுக்கோட்டையில், போய் அங்கே போய் வச்சுக்க ஜெயிலில் அப்படின்றாங்க. சரி இது ஒன்றும் சுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு 3வது ஒரு நீதிபதியிடம் செல்கிறது, ஜஸ்டிஸ் CV கார்த்திகேயன். 3வது நீதிபதிக்கிட்ட போன உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அந்த வழக்கு நடக்கும்போது சாஸ்திரா எடுத்து வைக்கக்கூடிய வாதம் தான் முக்கியமானது. உங்கள் லேண்டு இது வரைக்கும் தான், அங்கே ஏங்க போய் நீங்கள் கட்டுனீங்க அப்படின்னோடனே எங்களுக்கு கவர்மெண்ட் தான் கொடுத்துச்சு. யாரையா கொடுத்தா கவர்மெண்ட்டில்? எம்ஜிஆர் கொடுத்தாரு. எங்கேயா ஆர்டர் காட்டியா? வாய்மொழியாக சொன்னார் வச்சுக்கோ பக்கத்தில் இருக்க லேண்டன்னு. தம்பி இது ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது, எம்ஜிஆர் ஓரலி கேட். அப்புறம் சொன்னோடனே அந்த ஜஸ்டிஸ் CV கார்த்திகேயன் 3rd ஜட்ஜு அவர்கிட்ட போனோடனே அவர் 35 வருஷமாக இவங்க சும்மா பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க இந்த இடத்த, அதனால் 35 வருஷத்துக்கு வாடகை வாங்குன்றார். வாடகை வாங்கு, அப்புறம் அந்த ஹாஸ்டல்லாம் இடிக்கிறதுக்கான காசை இவங்கிட்டே வாங்கு, புல்டோசர்லாம் வைக்கணும்ல, அந்த வாடகை வாங்குன்றார். என்னடா இது இப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பன்வாரிலால் புரோஹித் ஆளுநராக இருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறார், திருமதி கிரிஜா வைத்தியநாதன் தலைமைச் செயலராக இருக்கிறார். இது ஒன்றும் சுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு சாஸ்திரா நேராக போய் பன்வாரிலால் புரோஹித்தை எங்கள் கல்லூரிக்கு ஒரு விழாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. விழாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போனோன்னே அவர் பன்வாரிலால் வந்து ஓகே நைஸ் இன்ஸ்டியூஷன்ட்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, இது என்ன பில்டிங், இது ஹாஸ்டலுங்க. ஓகே இங்கே யார் இருக்கா? மாணவர்கள்லாம் இருக்காங்க சார், படிக்கிறாங்க சார், முக்கியமான பாடம்லாம் படிக்கிறாங்க. ரைட், இந்த ஹாஸ்டலில் தான் இடிக்க சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, ஏன் இடிக்க சொல்கிறாங்க? ஒன்றும் இல்லை சார், இது கவர்மெண்ட் லேண்டு, அது ஒரு கட்டி விட்டோம், இதுக்கு போய் இடிக்க சொல்கிறாங்க. சரி கவர்மெண்ட் லேண்டில் கட்டினா சார், அதுக்கு பதிலாக புதுக்கோட்டையில் இடம் தரோம். நியாயமாக இருக்கே அடடே அப்படின்னு அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். இந்த மாதிரி இது ஒரு உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகம், இந்த உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் இடிக்கிறேன் என்று கொடூர நெஞ்சத்தோடு நடந்து கொள்ளாதீர்கள். நீதிபதிகள் தானே சொல்லியிருக்காங்க. அது வேறு, ஆளுநர் ஒரு கான்ஸ்டியூஷனில் தான் இவருக்கு பவர் இல்லையா? சொன்ன உடனே அந்த கடிதம் ஆளுநர் மாளிகையிலேருந்து இதுக்கு போகுது. அவங்க கிரிஜா வைத்தியநாதத்தை பிடிச்சிட்டாங்க. அவர் கிரிஜா வைத்தியநாதனுக்குலாம் நினப்பு எடப்பாடி பழனிசாமி தானே, விவரம் ஒன்றும் தெரியாது. இன்னொன்று அவரும் பிஜேபி தயவில் தானே இருக்கார் அப்போ. அதனால சார் இதில் ஒரு கையெழுத்து போடுங்க சார். என்னம்மா அது கைதுங்க, ஜெயிலு இடத்துல போய் கட்டிட்டாங்க சார், பதில் புதுக்கோட்டையில் இருக்குது சார். இல்லைம்மா இப்போ ஜெயில் இடம் திருப்பி தானே கொடுக்கும். ஏன் சார் கைதிங்க என்ன தஞ்சாவூர்லேயே தான் இருப்பாங்களா, புதுக்கோட்டையில் இருக்க மாட்டாங்களா? ஹாஸ்டல் பசங்களை போய் புதுக்கோட்டையில் வைக்க முடியுமா சார்? அப்படின்னா இவருக்கு மனசு இல்லை சரியா. இருந்தாலும் எதிர்த்துலாம் பேச முடியாது. உடனே இந்த கவர்னர்கிட்ட சொல்லிச்சுன்னா, டெல்லிக்கு சொல்லிச்சுன்னா உடனே எதுக்கும் சிறைத்துறை அமைச்சர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமான்ட்டு யார் அண்ணன் CV சண்முகத்தில் அனுப்புகிறாரு. CV சண்முகம் இவ்வளோ பெரிய நோட்டு எழுதுனாது, மரியாதை காலி பண்ணிட்டு சிஎம் கிட்ட போனோன்னே, இந்த பாருமா சட்டத்துறை அமைச்சர் இப்படி எழுதிட்டாருமா, ஒன்றும் பண்ண முடியாது, கைதிங்க இடமா விட்டுருமாண்ட, வேறு ஏதாவது கேள்விமா செஞ்சு கொடுக்கன்னு. இப்போ எடப்பாடி அப்படிலாம் சொல்ல மாட்டார், மூடிட்டு சொன்னதை செய்யுங்க நீங்கள் அப்படின்றார். அன்றைக்கே அவர் அப்போது தான் முதலமைச்சராக இருக்கிறார். அப்படி முடிஞ்சோடனே இவங்க சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டு போனோடனே இதெல்லாம் நான் சொல்கிறது 2020 நடக்குது, எழுதி வச்சிட்டாரு. ஆமாம், CV சண்முகம் நோட்டில் க்ளீனாக எழுதிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி ஆம் போட்டார். முடிச்சா பண்ணுவார்ல மேனேஜ் பண்ணிட்டாங்களா. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போனோன்னா உச்சநீதிமன்றம் உங்களுக்கு திருப்பி இதே பேசினுக்கிறீங்க, உங்களை விசாரிக்கிறதுக்கு முகாந்திரம் இல்லை, வேணும்னா போய் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க, சட்டத்தில் இடம் இருந்தால் அவங்க பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னே திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்லேயே தான் ஆரம்பிக்கிறாங்க. கலெக்டரை போய் மனு கொடுக்குறாங்க, சார் விட்டுருங்க சார் அப்படின்னு. ஏன்பா இது 25 வருஷம் முன்னாடி இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது 1 ரவுண்டு 2 ரவுண்டு 3 ரவுண்டு
எல்லாம் போய் முடித்து திருப்பி சிங்கிள் ஜட்ஜுக்கிட்ட வந்து சிங்கிள் ஜட்ஜு முடிஞ்சு நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணியத்திடம் வந்து அவர் எவ்வளோ தான் பாராட்டுன்னு தெரில. வந்த உடனே எப்படி எழுதுவாருன்றதை நான் சொல்ல வேண்டியதில்லை. அரசு தரப்பும் நியாயமான நிலைப்பாட்டை இந்த வாட்டி எடுத்தது. அரசு தரப்பில் வாதாடிய திரு PS ராமன் அவர்கள், இது ரீலிட்டிகேஷனுங்க, ஏற்கனவே அரைச்ச மாவுங்க, 1983 அரைக்க ஆரம்பித்த மாவை இன்னும் அரைச்சிருக்காங்க, நஞ்சு போச்சு, விடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே ஜட்ஜு, இது ரீலிட்டிகேஷனு, தயவு செய்து இதை விட்டு தொலைங்க, திருப்பி இந்த பஞ்சாயத்தை இழுத்துட்டு இருக்காதீங்க என்று சொல்லி உடனடியாக அரசு அந்த நிலத்தை கையகப்படுத்த வேண்டும், தேவைப்பட்டால் காவல்துறையின் உதவியை நாடலாம் அப்படின்னு சொன்ன உடனே கவர்மெண்ட்டு ப்ராம்ப்டாக போய் இந்த இடம் வருவாய்த்துறைக்கு சொந்தமானது போர்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. ஒரு 35 ஆண்டு கால வழக்கு ஒன்று முடிவுக்கு வந்தது என்பது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. பட் ஒரு பிராமண பல்கலைக்கழகம் என்னவெல்லாம் செய்ய முடிகிறது என்பதையும், கூவம் நதிக்கரையோரம் இருக்கும் ஒரு குடும்பத்தால் என்ன செய்ய முடிகிறது என்பதையும் நாம் ஒரு சமூகமாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்ன்றதுக்காக தான் இவ்வளோ விரிவாக அந்த கதையை சொன்னேன். அடுத்ததாக இந்த கிட்னி திருட்டு விவகாரம் சார், மகாராஷ்டிராலேருந்து வந்துச்சு அந்த கேஸு. லைசன்ஸை ரத்து பண்ணியிருப்பாளே, பண்ணாலே ஸ்டார் கிங்ஸ் மருத்துவமனைக்கு தற்காலிகமாக இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அனுமதி ரத்து. இதே மாதிரி தனலட்சுமி சீனிவாசனுக்கும் பண்ணாலா, அது என்னாச்சு, மறுபடியும் கொடுத்துட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போய் கொடுத்தாங்களா, அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. வேணுக்குன்னே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம பண்ணுறது, இப்படி தான் நடக்கும். எவ்வளோ பேசுறதுன்னு தெரில. உறுப்பு திருடினவனெல்லாம் காப்பாற்றுனீங்கன்னா நீங்கள்லாம் என்ன மனுஷங்க, உறுப்பு திருடவங்களாம் காப்பாற்றுறீங்கன்னா அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, விடுங்க. அதுலேயும் சார் அந்த இயக்குனர் மேனேஜிங் டைரக்டர் இந்த ராஜரத்னா தலைமறைவு சொன்னாங்களே, 3 நாள் விசாரணை நடத்திருக்காங்க அவர்கிட்ட. மும்பை போலீஸ் வரும்போது தலைமறைவு, இங்கே இருக்க மருத்துவர்கள் விசாரிக்கிறாங்க. எப்படி பாது நியாயப்படி தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சி தானே ஒப்படைக்கணும். அந்த ஸ்னேக் என்ன பண்ணுறாங்க, ரீல்ஸ் போடுறத விட்டு ஒழுங்கு அந்த மாதிரி போலீஸ் வேலையை பார்க்கலாம்ல. முதல்ல ஸ்னேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே இது சார் அந்த திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை பிறப்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்க GR சுவாமிநாதன் அவர்கள் விசாரித்தாங்க சார். அப்போ வந்துட்டு GR சுவாமிநாதன் அவர்களே சொல்கிறாங்க, சந்தனக்கூடு நிகழ்ச்சி நடக்குது, அதில் வந்துட்டு கோயிலுக்கு சொந்தமான இடத்துல நீங்கள் கொடி ஏற்றுறீங்க, அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க சார். இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சார். இன்றைக்கி தான் நான் புகைப்படத்தோடு தினமலரில் வெளிவந்த இந்த செய்தியை பார்த்தேன். ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்கிறேன். மதக்கலவரத்தை உருவாக்க திமுக முயல்கிறது. இது எவ்வளவு சீரியஸான விஷயன்றது நம்ம பார்க்குறோம். இந்துக்களுக்கு சொந்தமான இடத்தில் ஒரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஒரு தீபத்தை ஏற்றிக்கிங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் உத்தரவு போடுகிறது. காவல்துறை கலெக்டரோடு சேர்ந்து கொண்டு ஒரு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கிறது. நீதிமன்றம் அந்த தடை உத்தரவை ரத்து செய்கிறேன், காவல்துறையின் மத்திய பாதுகாப்பு படை துணையோடு போய் இவர் போய் ஏற்றுங்கன்னா, ஐயே ஊர் போனோன்னா கலவராயிடுன்னு போய் தடுக்கிறாங்க. தம்பி, அந்த சந்தனக்கூடு விழாவில் இந்துக்களுக்கு சொந்தமான இடம், அதுவும் பஞ்சாயத்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரம். அந்த விவகாரத்தில் அந்த இந்துக்கள் சொந்தமாக இடத்தில் இருக்கக்கூடிய கல்லத்தி மரம் என்ற ஒரு மரம் ஒன்று அங்கே இருக்குது. அந்த மரத்தில் போய் இஸ்லாமியர்களோட கொடியை ஏற்றுறதுக்கு ஒரு நிர்வாகம் அனுமதிக்கலாமா? இது கலவரம் ஏற்படாதா? கார்த்திகை தீபத்துக்கு ஒரு தீபத்தை கொளுத்துனாக ஏற்படுற கலவரம் இந்துக்களுக்கு சொந்தமான இடத்துல கொண்டு போய் இந்த பிறையை ஏற்றுனா ஏற்படாதா? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க, இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பதை டைம்லைன் போட்டு நீங்கள் அந்த சீக்வன்ஸோடு பார்த்தீங்கன்னா திமுக இங்கே மதக்கலவரத்தை உருவாக்க முயல்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த விஷயம் முதல்ல தொடங்க ஆரம்பித்ததே ராமநாதபுரம் MP நவாஸ்கனி போய் அங்கே மட்டன் பிரியாணி தின்னதுனால தானே. ஞாபகம் இருக்கா? அவர் தானே ஃபஸ்ட்டு போனது. போய் அவர் மட்டன் பிரியாணி தின்ற புகைப்படத்தை அவர் சம்மதம் இல்லாமல் சமூக வலைத்தளத்தில் வந்திருக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? எங்கே நானும் போகிறோம், ஒரு இடத்துல உட்காடுறோம், செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுவோமா? இந்த வெளியிலேருந்து ரெஸ்டாரண்ட்டில் இது சாப்பிட்றதுலாம் வேறு ஒரு பிரச்சனை ஆகுது ஒரு இடத்தில். இல்லை பஞ்சாயத்தாகவும் தெரிஞ்சு யாராவது போடுவாங்க. பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு ஒரு இடத்துல, இந்து குரூப்பு ஒரு வாட்டி போயிட்டு வந்துருச்சு. அதுக்கு பிறகு எங்களது உரிமையை நிலைநாட்டுகிறோம், அசைவ உணவு உண்ணும் எங்கள் உரிமையை நிலைநாட்டுகிறோம்ன்றதுக்காக தானே ஒரு MP அங்கே போய் அசைவ உணவு உண்ற அந்த ஃபோட்டோவை வெளியிடுறாரு. இது சாதாரணமாக லஞ்சு சாப்பிட்டு போடுற புகைப்படமா? அது கோயிலில் போய் உட்காந்து மலை மேலே தானே உட்காந்து தின்னீங்க நீங்கள். அப்போ வெளியிடுறாரு. அதோட நீட்சியாக தான் இந்த மரத்தில் தர்காவுக்கு சொந்தமானது கொடியை கட்டியிருக்கிற விவகாரத்தை நீங்கள் பார்க்கணும். அப்போ தொடர்ந்து அரசு இதை செய்கிறது. சமூக விரோதிகள் இதை செய்யலாம், மத வெறியர்கள் இதை செய்யலாம், அரசு இதை தடுக்க வேண்டும். நீதிமன்றம் உத்தரவு போட்டும் தீபத்தை கொளுத்தக்கூடாது. ஆனால் நீதிமன்றத்துக்கு தெரியாமல் இந்துக்களுக்கு சொந்தமான இடத்தில் இஸ்லாமியர்கள் போய் ஒரு கொடியை கட்டிக்கிறாங்க. அது நிர்வாகம் கண்டும் காணாமல் இருக்கிறது.
நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்படும் சமயத்தில் அந்த நீதிபதி இதை சுட்டி காட்டுகிறார். ஏங்க அங்கே ஒரு கொடி கட்டிருக்கு தெரியுமா ராஜா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, என்ன பண்ண என்று கேட்கிறார். இல்லை புகார் அளிக்கணும். ஏன் இது வரைக்கும் அளிக்கலை? இன்றைக்கி போய் அளிக்கிறேன். அதை அளித்த பிறகு இப்போது அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனா திமுகவோட நோக்கம் என்னன்னு புரியுதா? சும்மா இருக்கிற இஸ்லாமியர்களை தூண்டி விடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இதோடு சேர்த்து யாருக்குமே இவர்கள் நேர்மையாக இல்லை. அதை இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். சமீபத்தில் மத்திய அரசு அந்த வக்ஃபு திருத்த மசோதாவை கொண்டு வந்து அது சட்டமாக இயற்றப்பட்டு விட்டது. அதை எதிர்த்து ஏறக்குறைய தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் வழக்கு தொடுத்துள்ளன. என்ன மீறி தான் நீ வக்ஃபு தொட முடியும் என்று திமுக எப்படி சலங்கை கட்டி ஆடினார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் இஸ்லாமியர்கள் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார்கள். அதில் பல நியாயமான எதிர்ப்புகளாகவும் இருக்கின்றன. இந்து கோவில்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த அறங்காவலர் குழுவிலோ அல்லது அறநிலைத்துறை டெம்பிள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவோ ஒரு கிறிஸ்தவரையோ இஸ்லாமியரையோ நியமிக்க சட்டத்தில் வழிவகை உண்டா? இல்லை. இஸ்லாமியர்களின் சொத்தை நியமிக்கக்கூடிய ஒரு குழுவில் மட்டும் இஸ்லாமியர் அல்லாதோர் இருவர் இருக்க வேண்டும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வருவது எங்களது சொத்துக்களை பிஜேபி அரசு அபகரிக்க நினைக்கிறது என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள். அந்த அச்சம் நியாயமா இல்லையா என்பதை உச்சநீதிமன்றம் விசாரித்து கொண்டிருக்கிறது. இப்போது சட்டம் ஆயிடுச்சு, பிரசிடென்ட் கையெழுத்து போட்டுட்டாங்க. இப்போ மாநில அரசு என்ன செய்யலாம்? ஒன்று அந்த சட்டத்தை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்படியே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை திருத்த உங்களுக்கு அதிகாரம் இல்லை, ரைட்டா? ஒன்று அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லைனா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்க, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்கிட்டேன், பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். இது ரெண்டு தானே ஆப்ஷன். வக்ஃபு போர்டை திருத்தி அமைச்சிட்டாங்க மாலதி. யார் அதில்? இந்த மட்டன் பிரியாணி துண்ண நவாஸ் கனி, அவர் தான் தலைவர். கரெக்டாக சொல்லணும். அந்த இஸ்லாமியர் அல்லாதவர் 2 பேரை போடணும்ல, அதை காலியாக வச்சிட்டாங்க. இப்போது கோர்ட்டு இதை ஏற்றுக்குமா? சொல்லுவா. ஏற்றுக்காது. கோர்ட்டு ஏன் ஏற்றுக்காது? மத்திய அரசு ஒரு சட்டம் போடுது, அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அப்போ சட்டவிரோதமா 8 உடனே ஸ்டே பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்தில் என்ன வழக்கு இருக்கோ அதே தான் மீறி இருக்காங்க இவங்க. இப்போ குறைந்தது இஸ்லாமியர்களுக்கு நேர்மையாக இருக்கிறார்களா? கேரளா சொல்லியிருக்காங்க இல்லையா, வக்ஃபு வாரிய சீர்திருத்தம்னு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு, அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது இல்லைன்னு. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்துட்டாலே இங்கே இருக்க முஸ்லீம்களுக்கு சந்தோஷம் தானே. இஸ்லாமியர்களின் வாக்குகளை பெற்று தரக்கூடிய இஸ்லாமியர்களின் பிரதிநிதிகளாக இவர்கள் கருதக்கூடிய நவாஸ்கனி போன்றோர் கேட்கும் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டாமா? 26க்கு அவங்க ஏதாவது வேணும்ல, இல்லைன்னா நான் முறுக்கிக்குவேன்னு சொல்லுவாங்க. மைனாரிட்டி ஓட்டை நம்பி தானே இருக்கீங்க. அவர்களை குளிர வைக்க வேண்டியது இருந்தால் உனக்கு ஒரு பதவி, உட்கார் போய். நாளைக்கு பஞ்சாயத்து எதுவும் பண்ணோம்னா போய் பிரியாணி சாப்பிட்றதுக்கு இஸ்லாமியர்கள் இந்த வக்ஃபு திருத்த மசோதாவை எதுக்குறாங்களா இல்லையாப்பா? எதுக்குறாங்க. அப்போது திருத்தப்பட்ட வக்ஃபு மசோதாவின்படி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வக்ஃபு வாரியத்தோட சேர்மனை என்ன போடுறத நவாஸ்கனி ஏற்றுக்கலாமா? இதைத்தான் நமது நிகழ்ச்சியிலிருந்து நேர்காணல் அளித்திருக்கக்கூடிய திரு தடரஹீம் அவர்கள் சொல்கிறார். ஒரு நேர்காணல் கொடுத்த மறுநாளே நான் கைதாயிட்டேன். அதனால் அந்த அலுவலகம் காலியாகிடுச்சு, அதனால் போட முடியல. இப்போ போடும்போது அதில் அவர் தான் கேள்வி எழுப்புறாரு. இந்த இஸ்லாமிய பிரதிநிதிகள், திமுகவோடு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பிரதிநிதிகள் திமுகவோடு சேர்ந்து கொண்டு இந்த சமூக மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். இந்துக்களுக்கு எதிராக மதக்கலவரத்தை தூண்டி விட்றாங்களா கொடியை கட்டி? சரி, இஸ்லாமியர்களுக்கு நேர்மையாக இருக்காங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு நேர்மையாக இல்லை, தெரியுதா? யாருக்கு நேர்மைன்றா இந்த குடும்பம் தனக்கு மட்டும் நேர்மையாக இருக்கும், வேறு யாருக்குமே நேர்மையாக இருக்காது. சொந்த தங்கச்சிக்கே நேர்மையாக இல்லை, ஊரில் இருக்கவங்க எப்படி நேர்மையாக இருப்பாங்க? ஸோ மக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிஞ்சே இதை பண்ணாங்க. ஏற்கனவே இதே மாதிரி தான் யூஜிசியில் இருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை இங்கே நீங்கள் திருத்துறதுக்கு அதிகாரம் இல்லைன்றதை தெரிஞ்சு வம்புக்கு அதை திருத்தி அதை கோர்ட்டு ஸ்டே பண்ண உடனே கத்துறாரு குதிக்கிறாரு. அதை ஸ்டே பண்ண ஜட்ஜு மேலே சாதி சாயத்தை பூசி அவர் மேலே ஒரு பெரிய இயக்கத்தையே நடத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அந்த திருப்பரங்குன்றம் மலை மேலே அந்த கொடி கட்டியிருக்க ஃபோட்டோவை பார்த்தோன்னே பகீர்னுச்சு. தம்பி, அரசியல் பண்ணலாம், குறுகிய கால அரசியலுக்காக சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடாது, புரியுதா? தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஃபார்ச்சுனேட்லி தேங்க்ஃபுல்லி பெருமளவில் மதக்கலவரங்கள் எழுந்ததில்லை. எனக்காவது ஒரு நாள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பஞ்சாயத்து வரும், சரியா? அது இந்த தமிழ்நாடு உளவுத்துறை மற்றும் காவல்துறை ட்ரெயின் ஆகி இந்த விநாயகரை கரைக்கும் போதெல்லாம் மசூதி இருக்க பக்கத்து ரூட்டு கொடுக்கவே மாட்டாங்க. 10 குரூப் இருக்குன்னா 10 குரூப்பையும் பிரித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் போய் தனித்தனியாக கரைன்னு சொல்லி பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குவாங்க. அதனால் வட இந்தியாவிலலாம் நடந்தது போல் பெரிய அளவில் இங்கே அதுக்கான இடமே இல்லை. இந்துக்கள் ஏரியாவில் போய் இருக்கக்கூடிய மரத்தில் போய்ட்டு இந்த இஸ்லாமிய கொடியை கட்டினா இது நேரடியாக கலவரத்துக்கு வித்திடுமா இல்லையா? வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா பிஜேபி? நீ பிஜேபி மேலே வைக்கிற விமர்சனமே அதுதானே. அவன் மத கலவரத்தை தூண்டுறாங்க. இப்போ அவங்க தூண்டுறாங்களா, நீங்கள் தூண்டுறீங்களா? அன்னைக்கே நம்ம பேசணும். செவனேன்னு அந்த ஒரு தீபத்தை ஏற்றி விட்டுருந்தா இது இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையாகுமா? இவங்க எவ்வளோ குரூர மனம் படைத்தவர்கள் என்பது தெரிகிறதா உனக்கு? 60களில் மாணவர்களை தூண்டி விட்டு ஆட்சி அமைச்சாங்க. அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் மத கலவரத்தை தூண்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க. இதை இரு சமூக மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும்.
மக்களிடையே வெறுப்பை விதைத்து அரசியல் அறுவடை செய்ய யார் நினைத்தாலும் அவர்களை விரட்டி அடிங்கள்றேன். பிஜேபி பண்ணாலும் அவங்கள விரட்டி அடிங்க. நீங்கள் அது நடக்காமல் நான் தடுப்பேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. யாரையும் இங்கே மத பிரச்சனையை தூண்ட அனுமதிக்க மாட்டான். இன்றைக்கி இந்த இந்துக்கள் மரத்தில் போயிட்டு இந்த கொடியை கட்டினது யார் வேலைப்பா? நீங்கள் சொல்லுங்கம்மா. அரசாங்கம் நினச்சிருந்தா அதை தடுத்துருக்க முடியாது? விட்டுருப்பாங்களா? இந்த பக்கம் ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க, ஆ தீபம் ஏற்றக்கூடாதுங்க, அப்போ அந்த பக்கமும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்ல. எனக்கு இதை ஏன் பிஜேபி கையில் எடுக்கணும் தான் எனக்கு உள்ளபடியே புரியல. எனக்கு ஜஸ்ட் ஜிஆர்எஸ் சொன்ன பிறகு தான் வெளி உலகத்துக்கே இது தெரியுது. கரெக்டுங்களா? இதெல்லாம் ஊதி இருக்கணும் பிஜேபி. ராம ரவிக்குமார் இதை பார்த்துட்டு ஏதாவது நல்லா ஊதுவார்னு நம்புகிறேன். அடுத்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு சார். அம்பேத்கர் அவர்களுடைய அரசியலை சொல்லி உங்களை பிஹெச்டி முடிக்க வச்சேன், போய் மறுபடியும் பால்வாடி என்ற டிவிக்கில் போய் சேர்றீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கதா செய்தி வந்திருக்கு சார். தினமலரில் வந்திருக்கு நியூஸு பார்த்தேன். ஒரு நேற்றைய செய்திகளில் ஒரு விஷயம் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். திருச்செந்தூரில் புதிதாக 2 பேரை மாவட்ட செயலாளராக விசிகேவில் நியமிக்கப்பட்டிருக்கார்கள். ரைட்டா? கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு ஊரில் போவாங்க, பார்த்துருக்கியா? அவங்க கூட காருக்குள்ள உட்காந்தா சார் போவாங்க. இவங்க தேர்ல போறாங்க. இவங்க முன்னாடி அந்த இது இருக்குங்களா, அதனால காருக்கு முன்புறம் அது மேலே அது மேலே ஏறி உட்காந்து போகிறது. உட்காந்துக்கிட்டு போய் பின்னாடி ஆம்புலன்ஸு கையான்னு கத்திட்டு இருக்கு. அதுக்கு வழி விடாமல் 102 பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இதான் அந்த பிஹெச்டி. நீங்கள் பிஹெச்டியாக இருக்கலாம், நான் அதை மறுக்கலை. விஜய பால்வாடின்னு சொல்கிறதுலாம் ஓவராக தெரியல உங்களுக்கு? உண்மையிலே அவ்வளவு அரசியல். அம்பேத்கர் தான் இந்த மாதிரி திமுக மாதிரி கழிசட கட்சி கூட கூட்டணி வைக்க சொன்னார் அம்பேத்கர். கம்யூனிஸ்டுகளோடு கூட்டணி வைக்க மாட்டேன், தலித்து விடுதலைக்காக நான் தனியாகத்தான் போட்டியிடுவேன், தனியாக பாடுபடுவேன் என்று குடியரசுக் கட்சியை தொடங்கியவர் அம்பேத்கர். கம்யூனிஸ்டுகள் அன்னைக்கு நல்ல கம்யூனிஸ்டுகளாக தொழிலாளர்கள் விடுதலைக்காக பாடுபடும் ஒரு அமைப்பாக அந்த அமைப்பு இருந்துச்சு. அப்போவே சேர மாட்டேன்ட்டார் பாஸ். ஏன் சேர மாட்டேன்ட்டார்? இதில் பார்ப்பன ஆதிக்கம் இருக்கிறது. அங்கே நீ தலித்துக்கு நியாயம் பண்ண மாட்டேன், தொழிலாளின்னு சொல்லிட்டு நீ தலித் அடிமையாக வச்சுருப்ப. கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை பிராமணர்களிடம் இருக்கிறது. சாதி கட்டுப்பாட்டில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. இப்படி பேசுனவர் எப்படியா இருக்கிற நீ? முறைச்சு பார்த்தேன். அதான் லேசர் எடுத்து தட்ட சொன்னேன். சரியாக தட்டலை. இதான் அம்பேத்கர் அரசியலா? அதை மறக்க மாட்டேன். ராஜீவ்காந்தியாக இருந்தால் தான் உனக்கு அந்த வழி தெரியும். ஒத்தால 20 பேர் போய் உயிருக்கு பயந்து ஒருத்தன் ஓடுறான் பார் கவுன்சிலுக்குள்ளே, அங்கே போய் அடிக்கிறீங்க. அடிச்சுட்டு அவன் மேலேயே கேஸை போட்டு விட்ருக்கீங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பாமல் அவனை போலீஸ் ஸ்டேஷனில் பெஞ்சில் உட்கார வைக்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு யார் மீதும் நடவடிக்கை இல்லை. ஒரு தலைவர் மேடையில் பேசலாமாப்பா? அப்படி இன்னும் மனசார மாட்டேங்குப்பா. முறைச்சு பார்த்தான். 2 தட்டுனேன். சரியாக தட்டலை. இதான் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தாரா உனக்கு? இதான் பிஹெச்டியா? அந்த பசங்க விவரமாக இருக்காங்க. அவங்க செய்கிற அரசியல் உங்களுக்கு செய்ய தெரியல. ஒரு லேப்டாப்பை கொடுத்த உடனே முதல்ல அதில் விஜய் படத்தை போட்டு இன்ஸ்டாவில் அப்லோடு பண்ணி அதானே அரசியல். இன்றைக்கி இளைஞர் மத்தியில் சேரக்கூடிய அரசியல் அதானே? நீங்கள் என்ன அரசியலை சொல்லி கொடுக்குறீங்க? நீங்கள் பண்ணுற என்ன வேலை வைரல் ஆகுது? அடி அவனை முறைக்கிறான். அவனே போட்டு அடிச்சுப்புட்டு அந்த ஸ்கூட்டியில் வந்தவனை போய் தற்கொலை படன்றது. மூர்த்தி அவர்கள் ஒரு டிஜிபி ஆஃபீஸர் ஒரு போய் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த போகிறேன்னா அவனை போய் செருப்பில் அடிக்கிறீங்க. இதான் அம்பேத்கர் அரசியலா? இதான் பிஹெச்டியா? அதில் அடிச்சுட்டு அவர் மேலே குண்டாசு போட்டாங்க. ஜனங்க பார்த்துட்ருக்காங்கப்பா. ஏன் இவ்வளோ காண்டாவரார் சொல்லு தாவேக மேலே? பால்வாடி இல்லாட்டிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஓட்டுகள் செதறது போல. செதறலாம் இல்லைம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்கள் தயவுசெய்து மொத்தமாக போயிடுச்சுமா. நான் அம்பேத்கரை படிக்க வச்சேன் அப்படின்னு சொன்னோன்னா அம்பேத்கரை படிச்சுட்டு இந்த கடிசரிங்க கூட இருப்பானா ஒருத்தன்? கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கிறார் அம்பேத்கர். புரட்சி செய்யறதுக்கு போல நீ கட்டப்பூஜை தானே செஞ்சுட்டு இருக்க? சொல்லு ராஜா. புரட்சி செய்கிறவனுக்கு திமுக கூட என்ன வேலை சொல்லு? ஸோ நான் புரட்சி செய்யறதுக்கு அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற அந்த பால்வாடியில் தான் போகிறான். மொத்த ஓட்டும் போயிடுச்சு தம்பி. அதுதான் ஒரு பதறார். விஜயை திருப்பி கடிச்சுக்கிட்டே ஒரு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் பெரும்பாலான விடுதலை சிறுத்தை கட்சியினர், தலித் சமூக மக்கள், விளிம்பு நிலை மக்கள், இளைஞர்கள் எல்லா வயதினரும். நார்த்தில் பூரா ஒரு விசிகே ஓட்டு பேங்க் நார்த்தில் தானே போயிடுச்சாங்கிட்டு. அந்த காண்டில் தான் பால்வாடிகள் அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார். பிஹெச்டி படித்தவர் பண்பாக பேச வேணாமா? மாற்றுக் கட்சி தலைவரை பால்வாடின்னு சொல்கிறது. இன்னொன்று, நீங்கள் சொல்லித்தர பிஹெச்டி விட தட் பால்வாடி இஸ் ஃபார் பெட்டர். அவ்வளோதான். அடங்கும் போது அத்துமீறி முறைத்து பார்த்தால் அடி, தூக்கி போட்டு மிதி, அதை மீறி திருப்பி தாக்கினால் குண்டாசை போடு. இதானே உங்கள் பாலிசியே சார். சிபிஎம் சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு சார், திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை தாமதமாக இருக்கிறது காரணம் என்னென்னா இன்னும் நிறைய கட்சி வந்துருக்குங்க. சொல்லியிருக்கிறதுலே முக்கியமானது என்னென்னா சார், 2 இலக்கத்தில் நாங்கள் சீட்டு கேட்போம்னு சொல்லியிருக்காரு. அதிமுக கூட்டணி தேராது. யாருமே வரவில்லை. எடப்பாடி கூவி அழைக்கிறார், ஆனால் ஒருவரும் வரவில்லை என்று திமுக கூட்டணி கட்சிகள் திமுக விமர்சனம் செய்து கொண்டிருந்தது. அது ஒரு வகையில் உண்மையாகத்தான் இருந்தது.
பிஜேபி தவிர வேறு யார் இருந்தால் சொல்லிக்கிற மாதிரி கூட்டணி இன்றைக்கி ஒன்று ஒன்றா ஷேப் ஆகிட்டு இருக்குன்றதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். விரைவில் பிரதமர் தமிழகத்துக்கு வருவதற்கு முன்பாக முழுமையாக அது முடியும்ன்றதை மக்கள் பார்க்க தான் போகிறார்கள், தமிழகம் பார்க்க தான் போகிறது. ஆனால் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று கணவரின் உயிருக்காக மனைவி தாலியை தொட்டு பார்த்து கொள்வது போல அடிக்கடி திமுக கூட்டணி கட்சி எங்கள் கூட்டணி வலுவாக இருக்குது, எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது என்று பேசி கொண்டிருந்ததை பார்ப்போம். இன்றைக்கி இந்த கான்டெக்ஸ்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் விழுப்புரத்தில் அளித்த பேட்டியில் சொல்லியிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். எங்களுக்கு ஆட்சியிலெல்லாம் பங்கு வேணாம், நாங்கள் ஆட்சிக்கு தலைமை இருக்கும்போது அதில் நாங்கள் மற்றவங்களுக்கு பங்கு தர்றோம், ஆனால் இரட்டை இலக்கத்தில் போட்டியிடுவோம், இது ரொம்ப முக்கியம். இது கிட்டத்தட்ட ஆட்சியில் பங்கு கேட்குற மாதிரி தான். திமுக நெஞ்சை வெடிச்சிடும். சிபிஐயும் சரி, சிபிஎம்மும் சரி, ஈவன் விசிகே எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட இவர்களும் கொத்தடிமைகளாகவே இந்த 4.5 ஆண்டு காலத்தில் மாறிப்போய்விட்டார்கள், 5 ஆண்டு காலத்தில் மாறிப்போய்விட்டார்கள் என்பது உண்மை. அவர்களும் உணர்கிறார்கள். இது வெளியில் வந்து முட்டு கொடுக்குறாங்களே ஒழிய தனிப்பட்ட முறையில் பேசிக்கொள்ளும்போது கழிசட ஆட்சியாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற 25 கோடிக்காக பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு மானங்கிட்ட கேள்வியெல்லாம் மக்கள் கேட்குறாங்க, நம்ம அதை வாங்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளவு பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் இவர்கள் கொடுக்கக்கூடிய 25 கோடி மட்டும் அல்ல, கூடுதலாக சீட்டு வேணும். பணம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றதை கண்டுபிடிச்சி மாட்டின்ட்ட கேட்டிங்கன்னா அள்ளி கொடுக்க போகிறாரு. அவர்கிட்ட தானே வாங்கினீங்க 500 கோடி, இந்த மாதிரி அங்கேருந்து வாங்கி இங்கே கொடுக்குறேன் வாங்க சேர்த்துட்ற தேர்தல் பத்திரத்தின் மூலமாக இவர்கிட்ட அவர்கிட்ட திரிவேணி இன்னும் 2-3 பேர்கிட்ட வாங்கி அடானிகிட்ட கூட காசு வாங்கி தானே எங்களுக்கு தர்ற கூட அண்ணன்ட்டு அது நாங்கள் வாங்கிக்கிறோம். சீட்டை கூட கூடுதலா நீயே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போகணுன்னா சீட்டு கூட கேட்டால் தானாக அமைய போகுது கூட்டணி அமைச்சரவை. ரைட்டா? 2006 மாதிரி 96 சீட்டில் திமுக ஜெயிக்க வச்சா இல்லை கருணாநிதி ஆண்டுகிட்டு போட்டணும், ஸ்டாலின் ஆண்டுகிட்டு போட்டணும் விட்டு போயிடுவாங்களா இல்லையா? அதுக்கு தான் இரட்டை இலக்கம். 10 இடம் கேட்பாங்களா? மினிமம் 10 இரட்டை தான், 20 இரட்டை தானே. ஒரு காலத்தில் திமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் என்ற நினைவில்லை, திமுக கூட்டணி என்று தான் நினைக்கிறேன். 22 இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டிட்டு இருக்கிறது கடந்த காலத்தில். 2006 தான் நினைக்கிறேன். கருணாநிதி அவ்வளோ சீட்டு விட்டு கொடுத்துருக்காரு. நீ என்ன பெரிய ராஜதந்திரியா? கூடு இல்லைன்னா தம்பி கூட போகிறேன்னு போயிடுவாங்க. இல்லை நான் சிபிஎம் பற்றி சொல்லியிருக்கேன், வம்புக்கு தனியாக போட்டிடுவாங்க. அவைக்கு இந்த ஒரு நிதி அளிக்கிற கூட்டம் தான் அது. 12 லட்ச ரூபா நிதி சேகரிச்சு அந்த நிதியெல்லாம் யாருன்னா அந்த தொழிலாளிகிட்ட உண்டியல் குலுக்கி வசூல் பண்ணி இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு சும்மா தானே போட்டியிட போகிறாங்க. அவங்க என்ன வாக்குக்கு பணம் தர போகிறாங்களா? 5 ஸ்டார் ஹோட்டல் தங்கணும்னு சொல்ல போகிறாங்களா? ஏசி காரில் சுற்ற போகிறாங்க இந்த வேட்பாளர். வேட்டி கட்டிட்டு ஒரு பீடி கட்டை எடுத்துக்கிட்டு அவன் பாட்டு டீயை குடிச்சிட்டு பிரச்சாரத்துக்கு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க கட்சிக்காரங்க. ரைட்டா? அது மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியில் போனால் உங்கள் கதின்னா எங்கள் தொழிலாளிகளே இந்த பாடுபடுத்துகிறேன்னு மக்களை என்ன பாடுபடுத்திட்டு இருக்கிறீங்க? போன வாரம் போய் நாங்கள் இந்த வெனிசுலா அதிபருக்கு எதிராக போராட்டம் பண்ணலன்னா எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர்கள்லாம் போலீஸ் ஏறி மிதிக்கிறான், நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, 10 சீட்டு கொடு இல்லைனா போகிறான் அப்படின்ட்டுவாங்க. ரைட்டா? திமுக கூட்டணியில் பிரச்சனை இப்போது தான் தொடங்க போகிறது. ஆனால் இதற்குள் இல்லாத கூட்டணிகளை எல்லாம் அவர்கள் உள்ளே சேர்ப்பது பற்றி பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி தமிழ் இந்து நாளேட்டில் ஒரு ராமதாஸ் ஐயா உள்ளே வருவதை திரும்ப ஏற்பாராட்டுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ராமதாஸ் ஐயா வந்து எனக்கு திரும்ப இருக்கக்கூடிய கூட்டணிக்கு செல்வது ஒன்றும் சிக்கல் இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் இவர்களுக்கு சிக்கல். ஏற்கனவே இருக்கிற ஓட்டம் பூரா தாவேக பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதில் ஐயா ராமதாஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில் சேர்ந்தால் மொத்த பேரும் போயிடுவான்டா. அங்கே என்ன தான் பண்ணுறது? ஏன்னா இரு தரப்புமே சரி ஒன்று சேர முடியாத அளவில் பேசிவிட்டார்கள். 2010-11 அந்த இளவரசன் திவ்யா இஷ்யூ ரொம்ப பேசிட்டாங்க 2 சைடும். அந்த இரு சமூகங்களும் ஒன்று சேர முடியாதபடி 2 தலைவர்களுமே 2 தரப்புமே மாறி மாறி பேசி ஒரு பெரிய பெர்லின் சுவரை இடையே எழுப்பி விட்டார்கள். இப்போ இவங்க 2 பேரும் உங்கள் வசதிக்காக ஒன்றா சேரன்னா அந்த சமூகம் ஓட்டு போடுமா? அவருக்கு ஐயாவுக்கும் ஓட்டு விடாது, அந்த டீமும் போயிடும் தவக்க போகும். அந்த பயம் இருக்கும்போது இந்த தப்பு செய்வாரா? அவர்களும் கூடுதலாக கேட்பார்கள். இந்த நேரத்தில் ஐயாவை உள்ளே கூட்டு வருது, தேமுதிக உள்ளே கூட்டு வருது, இதெல்லாம் சாத்தியமா? அந்நியர் வேறு அதிக நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஆமாம், துணை முதலமைச்சர் கொடுத்துலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவசரம் பொறுமை. ஸோ இங்கே தேராது என்று நினைத்த அதிமுக கூட்டணி உருவாகி கொண்டு இருக்கிறது, வலுவாக இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக கூட்டணியில் இன்னும் சிலர்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. கூட்டணியில் கட்சி வந்தாலும் நம்பர்ஸ் எல்லாம் அவங்க சொல்லலை. ஒரே நாள் நம்பர் சொல்ல வருது பார்க்குறியா? நம்பர்ஸ் எல்லாம் பேசாமல் தான் எதுக்கு தான் இப்போ ஒரு அமித்ஷா போய் எடப்பாடி சந்திக்கிறாரு, நயனா நாகேந்திரன் போய் எடப்பாடி சந்திச்சுட்டு வர்றாரு, என்ன தான் பேசுவாங்க அவங்க? எப்படி இந்த வெனிசுலா அதிபர் வெளில கொண்டு வரதுன்னு பேசிட்டு இருப்பாங்களா? சொல்லுங்கம்மா. அதுக்கு என்ன அவங்க கம்யூனிஸ்ட்டுகளா கோவனா? இப்போ திரு அன்புமணியாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், இப்போ இணைகிறாங்கனாலே ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பாங்க. இவ்வளோ நம்பர்ஸ்னு இல்லாமல் போய் சும்மா இணைய மாட்டாங்கன்னு சார். அன்புமணி டிமாண்ட் வைக்கல, அதை நான் சொல்லிடுறேன். வெளியில் பத்திரிகையாளருக்கு தான் அவரோட டிமாண்டை அவர் பத்திரிகை மூலமாக சொல்கிறார். அவரோட டிமாண்ட் அவர் வைக்கல. ஏன்னா அப்போ போய் டேடி சேர்ந்துக்க போகிறான்னு சொல்லிட்டு தான் போய் முதல்ல போய் லொடுக்குன்னு போய் சேர்ந்துட்டாரு. ஏன்னா அவர் திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்துட்டாரு. இன்னொன்று வந்து அவங்களுக்கு சின்னம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அதனாலலாம் போய் இவங்க சொல்கிற பேச்சை கேட்டோன்னா சின்னம் வாங்கி தருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் என்ன வச்சு குடியா அப்படின்ட்டு போய் சேர்ந்துட்டாரு. அது உண்மை தான். டிடிவி நம்பர் பேசாமல் போய் சேர்ந்துருப்பாரா? அவர் சந்திச்சுட்டு வந்திருப்பாரா?
அதனால் அது ஒழுங்காக ஷேப் ஆகிட்டு இருக்கு. இங்கே தான் சிக்கல். நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, போக போக நெருக்கத்தில் தெரியும் அப்படின்னு. சரி, எப்படி நீங்கள் தான்மா மு.க. ஸ்டாலின் எப்படிம்மா அலாட் பண்ண போகிறீங்க இப்போ சொல்லுங்கம்மா. அதே 6க்கு சிபிஎம் பிசிக்கெல்லாம் ஒத்துக்குமாம்மா? கேரளாலையும் சேர்த்து போட்டிடணும் போல. அது கலைஞர் அவர்களாவது உங்கள் மீது எனக்கு அன்பு இருக்கிறது, இங்கே இருக்கிறது, அதெல்லாம் தேவையில்லைன்றாங்க. இவருக்கு அந்த ஸ்கில்லு கிடையாது. ரொம்ப கண்ணா அப்படின்னா சண்டை போட்டுட்ருக்கேன் கூட உள்ளே போய் பார்த்து முடியா பெருசு சொல்லிச்சு அப்படின்னு வந்து போதும் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. இவர் அப்படி பேசி ஸ்கில்ஃபுல்லாக நெகோஷியேட் பண்ணிட்டு வர. இன்றைக்கி இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட கம்மி சீட்டு வாங்கிக்கங்க நெகோஷியேட் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லான ஒரு தலைவரை சொல்லு திமுகவில். அதிமுகவில் எல்லாருமே இந்த ஸ்கில் உள்ளவங்க. இங்கே ஒரு தலைவரை சொல்லுப்பா, நீங்கள் சொல்லுங்கம்மா, ஒரு லீடர் சொல்லுங்கள். சண்முகத்தையோ வீரபாண்டியனையோ திருமாவளவனையோ பேசி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கனிமொழி விட்டுருங்க, அந்த மாதிரி செய்யாது இந்த வாட்டி. இதை அவங்களே வந்து இங்கே போட்டு உள்ளூரில் போட்டிடுறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்கள், ஒரு லீடர் சொல்லுங்கள். துரைமுருகன் செய்வாரா, நேரு செய்வாரா? எடுத்தவொடனே எப்படி ஆரம்பிப்பார் பேச்சுவார்த்தையா? சேர்பாபு செய்வாரா? கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஆளு வேணா சொல்லுங்க. அவர் சொல்லிட்டுவார். சண்முகத்தை பார்த்து கூசாமல் கேட்பார், யோ 3 சீட்டு தான்றேன், சோத்தை திங்கிறேன் என்னத்தை திங்கிறேன்றவார். சண்முகத்தை பார்த்து, கம்யூனிஸ்ட் நான் என்ன அப்படின்னு. அதனால் அவரெல்லாம் இந்த வேலைக்கு அனுப்ப முடியாது, ரைட்டா? சாக்கடல்றாரு இந்த மாதிரி ஏதாவது வேலைக்கு தான் சேர்பாபு அனுப்ப முடியும். யார் இருக்கம்மா பேசுறதுக்கு? நான் சீரியஸாக கேட்குறேன், சொல்லுங்கள். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் சசிகலா தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அங்கே எல்லாருமே பேச்சுவார்த்தை தான். பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஸ்கில்ஃபுல்லான ஆளுங்க தான். நத்தன்லாம் பல பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. தங்கமணி, வேலுமணி, யார் இருக்கா சொல்லுங்கள். ஐயா கிட்ட பேசுகிறதுக்கு ஆழ்வார் அமைச்சர், வாசனை அமைச்சர்லாம் அனுப்பிச்சாங்க. அது சமூகம் சார்ந்து. நான் சொல்கிறது இப்போ நீங்கள் எந்த ஜாதி திரு சண்முகன்றது எனக்கும் தெரியாது. அவர்கிட்ட ஜாதி வேலை செய்யுமா? ஆழ்வார் அமைச்சர் அனுப்பிச்சா அவர் ஒத்துக்குவாரா? அப்போ அதுக்கு அரசியல் தெரிந்த ஒரு முதிர்ந்த ஒரு தலைவர் வேண்டும். ஸ்டாலின் அவரே போகலாம், பெயர் இருக்கிறதல்லவா? உங்களுக்கு அவரை பற்றி தெரியாதுமா, சுத்தமாக இது வராது. ரிசல்ட்டை மட்டும்தான் அவர் எதிர்பார்ப்பார். இதுக்கான சாமர்த்தியம் அவருக்கு இல்லை. இதுக்கு மேலே வாய்ப்பு கொடுக்காதீங்க, விட்டுருங்க, ரைட்டா? யார் இருக்கா இப்போ பேச்சுவார்த்தையில்? என்னென்ன சிக்கல் நடக்க போகுது? மாப்பிள்ளை சார் இருக்கார்ல சார். மாப்பிள்ளை சார் இருக்கார். மாப்பிள்ளை சார் முன்னுக்கு கொண்டு வர முடியாதுல்ல. காங்கிரஸ் கிட்ட மாப்பிள்ளை சார் பேசிடுவார். சண்முகம் மாப்பிள்ளை மதிப்பார். சொல்லு, நடக்குமா? ஹாய் ஐ எம் சவுத் இந்தியா எலான் மஸ்க்குன்னு போய் சொன்னார், நான் ஒத்துக்குற சண்முகம். சொல்லு, அரசியல் தெரிந்த கனிமொழியால் முடியும். சண்முகத்திடம் பேசுவதற்கு கனிமொழியால் முடியும். கனிமொழியை பேச்சுவார்த்தை நடத்த அனுப்புறதுக்கும் பயம். மாநில அரசியல் கிட்டத்தட்ட நீயே கொண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சா? கனிமொழியில்னா வேறு யாராலையும் ஸ்கில்ஃபுல்லாக நடத்த முடியாது. அல்வாதிகாரி அனுப்பலாமா? அல்வாதிகாரி சபரீசன்லாம் கிட்டத்தட்ட ஒன்று, பின்னாடி தான் யூஸ் பண்ண முடியும். புரியுதா? சிக்கல் தெரியுதா? சிக்கல் இனிமேல் தான் தொடங்க போகுது. அந்த அன்னைக்கு இட்ஸ் நாட் அ ஜோக். இந்த சண்முகம் இரட்டை இலக்கம்னு சொல்கிறது தீர்க்கமான முடிவு, மறந்து விடாதீர்கள். காங்கிரஸ் சொல்கிறாங்க பார்த்தியா, நாங்கள் அந்த கூட்டணி கலையை விட மாட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், வந்து நாட்டில் முக்கியம், பாஜக முக்கியம். சண்முகம் என்ன சொல்கிறார்? அதெல்லாம் பாஜகலாம் எதுக்கு, அது இருக்கட்டும், எங்களுக்கு ரெட்டை இலக்கம். நெக்ஸ்ட்டு இப்படி தான் பேசுவார் அவர். என்ன பண்ணுவோம் இப்போ? இப்போ யார் தான் சார் நடத்த போகிறாங்க? தம்பி, எடப்பாடி பழனிசாமி சொன்னது தான் நடக்கப் போகிறது. போட்டியிட ஆள் இல்லாமல் அதிமுக வெல்ல போகிறது. விட்டுரு சார். அடுத்ததாக காங்கிரஸ் பற்றிய ஒரு செய்தி வந்திருக்கு சார். காங்கிரஸுக்கு அந்த உரிமையும் சுதந்திரமும் கிடையாதா அப்படின்னு போட்டு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பேட்டி அளிச்சது இன்னைக்கு ரிப்போர்ட். பேட்டி அளிச்சிருக்காரு. அதில் எதுவும் இல்லை, கீழே போட்டுரு. ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம், அதை மட்டும்தான் விவாதிக்கணும்னு எடுத்து வச்சுருந்தேன். திமுக ஆட்சி குறித்து பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறார்? பாஜக அரசின் கட்டுப்பாடுகள், நிதி கொடுக்காமல் வைத்திருக்கக்கூடிய சூழல் எல்லாத்தையும் சமாளித்து சிறப்பாக ஆட்சி பண்ணுது திமுக. இதுதான் இந்த பேட்டியிலே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே கேள்வி, ஒரே பதில். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உத்தரப்பிரதேசத்தை காட்டி தமிழ்நாடு அதிகமாக கடை வாங்கணும்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு மாநிலத்தின் ஆட்சியை நடத்த அடிப்படை ஆதாரம் நிதி. அதில் போய் இவ்வளோ கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்து இந்த மாதிரி கொடுமைப்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஆட்சி நடத்தினா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருந்துக்கலாம். இப்போ சிறப்பாக தான் இருக்குது. முடிஞ்சா இதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்துக்கலாம். நான் பிடித்தேன். அந்த பக்கமும் இந்த பக்கமும் போய் விஜய் நீ கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்த. முடிச்சா? அதுதான் இந்த பேட்டியில் முக்கியம். இது எல்லாம் சும்மா விட்டுரு. இதுதான் முடிச்சா? அப்போ இந்த பிரபாகரன் அவர்கள் அந்த அரசியல் ஞானி சொன்னாரே கரெக்டாக தானே இருக்குது. அதான் அரசியல். முடிஞ்சா? அவ்வளோதான். சார், நேற்று சிபிஐ அதிகாரிகள் அந்த விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனத்தெலாம் ஓட்டி ஆய்வுலாம் பண்ணாங்களே சார். என்ன கலந்துருக்காங்க? அதான் என்ன காரணம்? அதுக்கு தேவை என்ன சார் இருக்கு? நான் சிபிஐ ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சின்னு சொல்லியிருந்தேன், இப்போவும் சொல்கிறேன், ப்ரொஃபஷனல் ஏஜென்சி தான். விஜய் அவர்கள் திங்கட்கிழமை விசாரணைக்கு வர இருக்கிறார். அவர்கிட்ட எவ்வளோ நேரம் நின்னீங்க, லைட்டு ஏன் போட வேணான்னு சொன்னீங்க, வண்டியில் எங்கே உட்காந்துருந்தீங்க, அப்படின்லாம் கேள்வி கேட்குறதுக்கு வண்டி எப்படி இருக்குது, வண்டி எப்படி இயங்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? லைட்டு ரிப்பேராக இருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம். நீங்கள் எங்கே உட்காந்துருந்தீங்க, லைட்டு சுவிட்ச் எங்கே இருந்துச்சு, இந்த பேஸ்கெட் பால் அண்ணங்கிட்ட ஏன் லைட்டை போடலன்னு கேட்கும்போது விஜய் தான் போட வேணான்னு சொன்னாருன்னு சொன்னாங்க. லைட்டு கண்ட்ரோலே வந்து விஜய் கிட்ட தான் இருந்துச்சுட்டு ஆதவ் சொன்னார். லைட்டு கண்ட்ரோல் உங்கள்கிட்ட தான் இருந்துச்சா, நீங்கள் தான் போடாமல் தவிர்த்தீங்களா அப்படின்னு கேட்கலாம்ல. அதுக்கு லைட்டு சுவிட்ச் எங்கே இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்காமல் எப்படி கேட்பீங்க?
தண்ணி பாட்டில் இங்கேருந்து எடுத்து வீசினீங்களே, ஏன் வீசினீர்கள்? அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு கரைச்சல் நடந்துச்சு, கசம்சா நடந்துச்சு, தண்ணி வேணும்னு கேட்டாங்க. அவ்வளோ கூட்டத்தில் அங்கேருந்து ஒருத்தர் தண்ணி வேணும்னு கேட்டது இந்த ஸ்பீக்கர் சத்தத்தை மீறி உங்களுக்கு கேட்டு நீங்கள் தண்ணி பாட்டில் வாங்கி வீசினீங்களா? அப்போது உங்கள் வண்டியிலேருந்து இருக்கிற தண்ணி பாட்டில் எடுத்து தான் அந்த கூட்டத்தில், அவ்வளோ கூட்டத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அப்போ நீங்கள் தண்ணி பாட்டில் ஏற்பாடு பண்ணலை. இதெல்லாம் எப்படி கேள்வி வைப்பீங்க? இதற்கு தான் அளவை. சார் எல்லாரும் சொல்கிறாங்க இந்த சம்மன் அப்படிங்கிறது விட்னஸ் சம்மன் தான், இது ஒன்றும் திரு விஜய் அவர்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னு. விஜய் அவர்களை இது மிகப்பெரிய அளவில் பாதிக்குமா பாதிக்காதா என்பது கூட்டணிக்கு நீங்கள் தெரிவிக்கும் பதிலை பொறுத்து தானே அமையும். பாதிக்கலைன்னா பாதிக்க வைப்போம். ஏன்பா அதுதான் கோழி கழுத்து மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே ஏன்பா போய் நீ கூட்டம் போட்டேன்னு இப்படி திருப்பினா முடிஞ்சு போச்சு. அந்த கோழி கழுத்தில் யார் அனுமதி கொடுத்ததுன்னு அன்னைக்கு கேட்டாங்க அந்த எம்பி. ஏன்பா அதுவே கோழி கழுத்து மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் கூட்டத்தை நீ ஏன்பா வச்சேன்னு கேட்டு இப்படி திருப்பி கேட்டால் முடிஞ்சிச்சா? இதுதான் விட்னஸ் சம்மன் அக்யூஸ் சம்மனுக்கான வேறுபாடு. அதனால் பெரிய சட்டம் தெரிஞ்ச மாதிரி பேசினுக்காதீங்க, புரியுதா? எப்படி வேண்டுமானாலும் மாற்ற முடியுமா முடியாதா? ஜோக்ஸ் அப்பா ஆர்ட். இன்னொன்று, நீங்கள் விட்னஸ்ன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் எப்படி நான் அக்யூஸ்டாக மாற்ற முடியும்? நான் கேட்க முடியும்? அப்படி இப்படி கேட்க முடியும்? நான் இப்போ மாற்றிக்கிட்டேன். யூ சி, ஜோக்ஸ் அப்பா ஆர்ட். அன்னைக்கு திமுக அரசு திரு விஜய் அவர்கள் மீது கொலைப்பழி சுமத்த முயன்றது என்ற காரணத்திற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி, நாம், பிஜேபி ஆகிய அத்தனை பேரும் இந்த நேரத்தில் விஜய் அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும், அவர் கொலைகாரர் அல்ல என்ற நிலைப்பாட்டை நாம் உறுதியாக எடுத்து அதை எதிர்த்தோம். அந்த அடிப்படையில் தான் திரு பழனிசாமி கரூரில் சம்பவம் நடந்த மறுநாள் காலையில் பத்திரிகையாளர்களை சந்தித்து திமுக அரசோட குறைபாடு இது, காவல்துறையின் குறைபாடு என்று பேட்டியளித்தார். ரைட்டா? ப்ராக்டிக்கலாக பேசுவோம். நிகழ்ச்சிக்கு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு இப்போ அனுமதி கொடுத்துருந்தாங்க? மாலை 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சார். ரைட்டு. 3 மணிக்கு காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு. நிகழ்ச்சிக்கு வர்றவங்களை வந்து கூடுங்கள் என்று நீங்கள் எத்தனை மணிக்கு வர சொல்ல வேண்டும்? 3 மணிக்கு. 12 மணிக்கு அந்த இடத்திற்கு விஜய் வருகிறார் என்று தாவேக சார்பாக அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வருவதன் பொருள் என்ன? அதை யார் சார் அனௌன்ஸ் பண்ணது? தாவேக அஃபிஷியல் ஹேண்டில் வந்திருக்கு, பேப்பரில் விளம்பரம் வந்திருக்கு. இதை காவல்துறை எடுத்து கொடுத்துட்டாங்க. அங்கே கரூர் எஸ்பி ஜோஸ் தங்க எடுத்து கொடுத்துட்டார். நான் மட்டும் ஜெயிலுக்கு போகிறேன், தாங்க இவனையும் பிடிக்கும் அப்படின்ட்டு ஊற்றி கொடுத்துட்டார். எதுக்கு 12 மணி போட்டிங்க? மதிய இடங்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏப்பா எதுக்குப்பா இது யார் விளம்பரம் கொடுத்ததுன்னு புஷிகிட்ட கேட்டிருந்தா இந்த வந்தான் இது போட்டு கொடுத்துரு. அவர் கோர்ட்லேயே அப்படி தான் சொன்னார். மதியழகன்ட்ட கேட்ட உடனே நான் யார் கடைசியில் இந்த 12 மணின்றது யார் ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே ஏற்றுக்கலாம். இந்த விஜய் தலையில் தான் கட்டணும். அதை ஏன் விஜய் தலையில் கட்டணும் சொல்லுங்கள்? அவர் தானே தலைமை. அது மட்டும் அல்லாமல் இதுக்கு முன்னாடி 5 கூட்டம் நடத்திருக்கீங்க. 5 கூட்டத்துக்கும் குழந்தைங்களை தூக்கிட்டு வந்தாங்களா? இந்த மதுரை மாநாட்டில் அவ்வளோ தூரம் சொல்லியும் மொட்டை வெயில குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்களா? கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஜேபிஆர் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளோடு வந்தவர்களை திருப்பி அனுப்பினீர்களே, இது போல் அதற்கு முன்பு நடந்த ஏதாவது ஒரு கூட்டத்தில் திருப்பி அனுப்பியிருக்கிறீர்களா? விஜய் கூட்டத்துக்கு குழந்தைகளோடு வந்தவர்களை திருப்பி அனுப்பினார்கள் என்ற செய்தி தெரிந்தால் குழந்தையோடு வரமாட்டார்கள் அல்லவா? நீங்கள் அதை ரசிச்சிங்க. எந்த இடத்துலையும் உங்களுக்கு உள்ளபடியே நீங்கள் இந்த கரூர் சம்பவம் நடந்து திமுக இப்படி போஸ்டர் கொலகாரப்படி சுமத்துச்சுன்றதுனால இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலை. வேறு எந்த கட்சியை விடவும் உங்களுக்கு அதிகம் கூட்டம் வருதுன்றதை நம்பி தானே சிஎம் ஆகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. வேறு யாருக்கும் இந்த க்ரௌடு வரலன்றதை நீங்கள் பெருமையாக நினைத்தீர்களா இல்லையா? மற்றவங்களாம் காசு கொடுத்து கூட்டிட்டோம், எங்களுக்கு அது மாதிரி பிரச்சனையே கிடையாது, நாங்கள் சொன்னாலே போதும். நீங்கள் இதை என்ஜாய் பண்ணிங்களா இல்லையா? இது வரைக்கும் காவல்துறையே 3 மணிக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கு. இன்னொன்று, காலையில் அன்றைக்கி சம்பவம் நடக்கிற அன்றைக்கி கரூருக்கு காலையிலே கிளம்புனாரா இல்லையா விஜய்? சென்னையிலேருந்து ஈவினிங் கிளம்பல, 3 மணிக்கு தான் அனுமதி, மதியம் தானே கிளம்பிருக்கணும். காலையில் கிளம்புனாரா இல்லையா? காலையில் இங்கே விஜய் கிளம்புறத வச்சு தானே 12 மணிக்கு விஜய் அங்கே வர்றாரு நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்க. அப்போ காலையில் எதுக்கு கிளம்புறீங்க சொல்லுங்கள்? உங்களுக்கு எத்தனை மணிக்கு அங்கே வர்றதா திட்டம்? 3 மணிக்கு. 3 மணிக்கு அனுமதி கொடுத்துருக்கு, உங்களுக்கு எத்தனை மணிக்கு வர்றதா திட்டம்? மொட்டை வெயிலில் என்னென்னு பேசுகிறதா பிளான் உங்களுக்கு? ஒரு 6 மணிக்கு வரதா திட்டம் போட்டிருப்பீங்க. தனி விமானத்தில் தான் வர்றீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தானே உங்கள் ஃப்ளைட் ஷாட் இருக்கணும். காலையில் எதுக்கு புக் பண்ணி எங்கே இருந்தீங்க? 4 மணிக்கு நம்ம விஜய் இந்த ஹோட்டல்லேருந்தோ எங்கேயோ கிளம்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு விஜய் இங்கே வர்றாருன்ற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க சொன்னது யார்? விஜய்க்கு தெரியாமல் அது நடந்திருக்குமா? தெரியாமையே நடந்திருக்குதுன்னு வச்சுக்கிட்டா அதோட நோக்கம் என்ன? அப்போ கூட்டம் அதிக அளவில் சேர வேண்டும். திருச்சியை விட, பெரம்பலூரை விட, தஞ்சையை விட, நாகையை விட கரூரில் அதிக கூட்டம் என்பதை காட்ட வேண்டும்ன்றது தானே ஒரு கட்சிக்கு, ஒரு தலைவர்களுக்கு நோக்கமாக இருக்க முடியும். சொல்லுப்பா. ஆமாம் சார். வேறு ஏதாவது நோக்கம் இருக்க முடியுமா? க்ரௌட் அதிகம் கூட்டி காட்டணும், மற்ற கட்சிகள்லாம் மிரளணும், இதானே அவங்க இன்டென்ஷனாக இருந்திருக்க முடியும். இப்படி தான் எல்லா கட்சியும் சிந்திப்பாங்க. எல்லா கட்சியும் சிந்திப்பாங்க. இது நீங்கள் இல்லைன்னா சொன்னீங்கன்னா போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். மாதம் பார்த்தீங்களா? நாமளும் என்ன பார்த்தோம்? வீடியோலாம் பார்த்துருக்கும்போது யோ சரியான க்ரௌடுப்பா பேசணுமா இல்லையா? எல்லா கட்சிகளும் என்ன பசங்க இப்படி ஏறி குதிக்கிறாங்க,
அந்த இடத்த யார் போய் ஆய்வு பண்ணுது? ஆதவர்ஜுன் ஆய்வு பண்ணல. இந்த வேலுசாமிபுரத்தை புஷி போய் ஏதோ பார்த்துட்டு மதியழகனுக்கு நல்லா தெரியுது. மதியழகனாவது சொல்லியிருக்கணும்ல. உங்களுக்கு இன்னொன்று, காலையிலேருந்தே அங்கே எல்லா சேனலும் லைவ் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அங்கே இவ்வளோ கூட்டம் மொட்டை வெயிலில் நிற்கிதுன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்களும் அந்த டிவி பார்த்துட்டு தானே இருந்தீங்க. நிர்மல் வந்து டீ கடையில் அமர்ந்து டிவி பார்த்தாருன்ற அன்றைக்கி அந்த ஒரு செய்தியெலாம் வந்துச்சு, நினைவு இருக்கா? அப்போ டிவிலேருந்து கூட்டம் சேர என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. மொட்டை வெயில் குடிக்க தண்ணி கூட வைக்காமல் அவனை கூட்டம் சேர விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தீங்க நீங்கள். இன்றைக்கி அப்படியே உருகுறீங்களே. 41 பேர் செத்தவனே தானே உருகுறீங்க. அந்த கரூர் சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் அடுத்தடுத்த இடங்களில் இதைவிட அதிக கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நீங்கள் முயன்றிருப்பீர்களா இல்லையா? அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு பிரச்சாரமே பண்ணல தானே நீங்கள். அந்த ரோட் ஷோக்கெல்லாம் அனுமதி கிடையாதுன்னு சொன்னது கூட அதிமுக எத்தனை கூட்டம் நடத்திடுச்சு? அப்போ இதான் உங்கள் பொறுப்புணர்வா? அன்றைக்கி இந்த திமுகவோட நிலைப்பாடு மற்றும் கொடுமைகளின் காரணமாக நான் பேசவில்லை. உங்களால் 41 பேர் இறந்துருக்கிறாங்க. அவர்களை பார்க்க முயற்சி செய்தீர்களா நீங்கள்? நான் இன்றைக்கி கேட்குறேன், இதை எது கரூர்லேருந்து போனீங்க நீங்கள்? குறைந்தபட்சம் திருச்சியில் தங்கி அவங்க கூட இருந்தவங்கெல்லாம் கரூர் எல்லையில் இருந்தாங்க, இவங்க உள்ள விடல. விஜய் போயிருக்கணுமா வேணாமா? உலகத்தில் ஒரு இறந்தவர்களுக்கான நிதி உதவியை ஆர்டிஜிஎஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கட்சியை உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கியா? வீட்டில் உயிரை பறி கொடுத்தவன வீட்டுக்கு கூப்பிட்டு இவர் இடத்துக்கு கூப்பிட்டு இளவு விசாரித்த கட்சி தலைவர் விஜய் தான். இப்போ இந்த கேள்விகளை எல்லாம் சிபிஐ எழுப்புமா எழுப்பாதா சொல்லுங்கள்? இதுக்கு விஜய் பதில் சொல்ல வேண்டுமா வேண்டாமா? பிஜேபி அரசியல் இதெல்லாம் தூக்கி ஓரம் வைங்க. நானே எழுப்புறேன். நிச்சயமாக பதில் சொல்லிதான். 41 பேர் சாவலைன்னா இன்னைக்கு வரைக்கும் இது மாதிரி இதே பிஹேவியர் தானே இருந்திருக்கும். சொல்லுங்கம்மா. மதுரையில் 3 பேர் செத்தாங்க. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த 41 இறப்புகள் ஆயிருக்காது இல்லை சார்? அந்த ஜட்ஜி வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட உட்காந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துனதுனால நம்ம விமர்சனம் பண்ணோம் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன். ஆனால் அவங்க கேட்ட கேள்விக்கு சரிதானே, லைட்டை ஏன்பா போடல, பார்த்தா அப்படியே திரும்பி போயிருப்பாங்களே சொன்னாங்களே, சரிதானே? அது கரூர் மக்களே அதை கேட்டாங்க. சரிதானே? அது நீங்கள் ஆற்றும் அந்த வீர உரையை கேட்பதற்காக யாரும் வரவில்லை. எல்லாரும் டிவியில் பார்த்துக்குவான். அவ்வளோ தூரம் அந்த நெருக்கடியில் அச்சு புச்சின்னு வருது. ஒரு வாட்டி பக்கத்தில் விஜய் பார்த்துடணும் இல்லையா? அந்த லைட்டை போட்டால் என்ன கேடு உங்களுக்கு? போலீஸ் யோக்கியமாக நடந்துக்குச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்ல போகிறதுல போலீஸ் அப்படி நடந்து கொள்ளவும் இல்லை. தொல்லை தான் கொடுப்பான். இன்னொன்று, உங்களோட ஒரிஜினல் திட்டப்படியே கரூர் உங்களோட பட்டியலில் இல்லையே. எதுக்கு மாற்றினீங்க? திமுக ஒரு மாநாடு நடத்தியிருக்கு, அதிமுக ஒரு பிரச்சார கூட்டத்தை நடத்திடுச்சு. அண்ணே அடுத்து நம்ம கெத்த காட்டுவோம். அவங்க என்னென்ன கூட்டம் க்ரௌடு. செந்தில் பாலாஜி திமுகவுக்கு கூட்டிய கூட்டத்தை விட, எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுகவுக்கு கூட்டிய கூட்டத்தை விட நம்ம வைப்பு சும்மா கும்முன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு தானே 12 மணிக்கு விஜய் வராரு நீங்கள் போட்டிங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும் நீங்கள் எத்தனை மணிக்கு அங்கே போக போகிறீங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். 12 மணிக்கு விஜய் வராருன்னா அறிவிப்பு வந்ததுக்கான நோக்கம் திமுக அதிமுகவோட கூட்டத்தை அதிகம் காட்டணுன்றதா இல்லையா? பட் ஒரு அரசியல் கட்சினா அது அவங்களோட நோக்கமாக இருக்கிறது ஒன்றும் தவறு இல்லை சார். நான் தவறு சொல்ல. அப்போ அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் தானே செய்ய வேண்டும் என்கிறேன். இன்றைக்கி நீங்கள் நல்ல நோக்கத்தில் பண்ணீங்க, எங்களுக்கு நாங்கள் பெரிய கெத்த காட்டணும்னு சொல்கிறீங்க, அது தப்பு இல்லைன்ட்டு மாலத்தி சொல்கிறாங்க. தட் இஸ் ரைட். நீங்கள் கெத்த காட்டுறதுல கேப்பில் இப்போ 41 பேர் செத்துட்டாங்க, அதுக்கு பொறுப்பேற்றுங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ பதில் சொல்லுங்கள். இன்னொன்று, அந்த ரிக்வஸ்ட் லெட்டரில் 10,000 பேர்னு தான் அவங்க போட்டிருக்காங்க. இதை தமிழக அரசு வாதிடும் போது சொன்னார்கள், நினைவு இருக்கா? 10,000 பேர் தான் வர்றாங்கன்னா விஜய் நைட்டு 9 மணிக்கு வருவார்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். 9 மணிக்கு விஜய் வருவார், நைட்டு 9 மணிக்குன்னு சொன்னோன்னா 7 மணிலேருந்து கூட்டம் சேர ஆரம்பிக்கும். வந்து 7 மணிக்கு நீங்கள் வந்துட்டு பட்டுன்னு பேசிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் நினைத்து பார்க்க முடியாத கூட்டம் கூட வேண்டும் என்று உங்களது எண்ணம். மெயினாக உங்களோட நோக்கம் வந்து அங்கே இந்த டிஎம்கே ஏடிஎம்கே விட நாங்கள் கெத்து புது கட்சின்னு எங்களுக்கு சொல்கிறீங்க, கூட்டத்தை பார்த்தல. இதான் உங்கள் நோக்கம் கரெக்டா? அந்த இடத்துல கூட்டம் அலமோதணும்னு நினச்சி தான் நீங்கள் கடைசி வரைக்கும் லைட்டை போடல. உங்கள் எதிரியோட கோட்டை ஏற்கனவே பேசியிருக்கோம், இருந்தாலும் நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அங்கே உங்கள் எதிரி இந்த மாதிரி தொல்லையை கொடுக்காமல் இருந்தால் தாங்க வியப்பு. இந்த கேள்விகளை சிபிஐ கேட்டு தானே ஆக வேண்டும். நீங்கள் சூப்பர் ஸ்டார்ன்றதுக்காக விட்டுருவாங்களா உங்களை? ஏன் விடணும் சொல்லுங்கம்மா. இப்போது டெல்லியிலிருந்து ஒரு சிபிஐ அதிகாரியை அனுப்பி தேவையான கேள்விகளை விஜயை பனையூர் இல்லத்தில் கூட கேட்டிருக்கலாமா? எது கேட்கணுன்றேன். கூட்டணி வரியா சொல்லுப்பா. ஜனநாயகன் இன்டர்வல் வரைக்கும் தான் படம் வரும். இன்டர்வலுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் கட்டு சென்சாரில். அப்போ 2 மணி நேரத்தில் 30 நிமிஷம் தான் படமே தேட்டரில். பரவாயில்லையா? மறுபடியும் நடிக்க போகணும் சார். அப்போ தலையும் புரியாது வாழும் புரியாது சார். அவ்வளோதான். எங்களுக்கு இது ஆட்சேபகரமான சீனு. ரிவைசிங் கமிட்டி சேர்மன் சொல்லுவார், இன்டர்வல் பிறகு ஃபுல்லாக அப்ஜெக்ஷனபிள். ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்களா படம்? ரிவைசிங் கமிட்டி அமைக்கிறதுக்கே 40 நாள் ஆகும். இப்போ இந்த மாதம் எண்ணில் கூட படம் வராது. அது ஜனநாயகன் அல்ல, பிப்ரவரி நாயகன், அது ஜூலை நாயகன். நெக்ஸ்ட்டு நான் எதுக்கு உனக்கு உதவி செய்யணும் அதை சொல்லு. எனக்கு சிம்பிளாக சொல்லு. ஆங்கிலத்தில் there is no free lunch என்று ஒரு பழமொழி, ஒரு சொலவடை உண்டு. இது அரசியல். நான் டேபிளுக்கு நான் ஒன்று கொண்டு வந்தேன்னா நீ என்ன கொண்டு வர பதிலுக்கு? இது இருக்கா இல்லையா? நீ என் தம்பியா? நான் எதுக்கு ஒன்று செய்யணும்? தம்பி மாதிரி தானே செஞ்சேன். கோழி கைத்துன்னு ஒன்று சொன்னேன்னா
அந்த கோழி கழுத்தை பிடிச்சிக்கினே டெல்லி வரைக்கும் வந்திருக்கணும்ல நீ. இப்போ பதில் சொல்லு, நான் எதுக்கு உனக்கு உதவணும் சொல்லு. நான் உனக்கு உதவுவேன், ஒரு டெல்லி டிஎஸ்பி அனுப்பிச்சு பனையூரில் உன்னை விசாரிக்க சொல்லி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்குவேன். நீ போய் பாசிச பாஜகன்னு திட்டிக்கிட்டே திமுக ஜெயிக்க வைப்ப, நாங்கள் தோத்துட்டு உட்காந்துருப்போம். திருப்பி திமுகறேன் இந்துக்கள் மனதை புண்படுத்துவான். அதுக்காக நான் உனக்கு உதவணுமா? இப்போ திமுக ஜெயிச்சா விஜயும் விட்டு வைக்காது சார். அது அவர் பிரச்சனை, விடுங்க. நான் கேட்குறது பதில் சொல்லு. நீ என்ன தோக்கடிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவணுமா? அப்போ நான் ஜெயிக்கிறதுக்கு நீ உதவு. இல்லை, திமுக தோக்கடிக்கிறதுக்கு நீ உதவு. நான் ஜெயிக்கிறதுக்கு நீ உதவு. நான் ஜெயிச்சாலும் திமுக தோத்துரும். இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு வாங்க. ஜனநாயகனை முழுசாக ரிலீஸ் பண்ணுறோம். நாளைக்கு காலையில் ரிவைசிங் கமிட்டி 1 மணி நேரத்தில் ரிலீஸு. இந்த கரூர் விவகாரம் நீங்கள் சொன்னீங்கன்னா புரியுது. ஜனநாயகன் ப்ரொடியூசரோட கவலை. ப்ரொடியூசரோட கவலையெல்லாம் கிடையாது. 200 கோடி திருப்பி கொடுன்னு கேட்க போகிறாரு. இல்லைன்னா எனக்கு இன்னொரு படம் நடிச்சு கொடுன்னு கேட்க போகிறாரு. இந்த அரசியலுக்கு தான் கட்சி படம் இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத போலாம், கோர்ட்டில் கேசப்படுவேன். இல்லைன்னா ரெட் கார்டு விஜய்க்கு. சினிமா நடிக்க முடியாது, அரசியல் பண்ணவே முடியாது. ரைட்டா? இப்போ சொல்லு. ஏன்பா அப்பாவும் மகனுமே வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்காங்க. பெத்த அப்பாவும் மகனா? நீ என்ன கூட பிறந்தவனா? அதுவும் நீ எப்போ பார்த்தாலும் பாசிச பாஜகன்னு வேறு சொல்லிட்டு இருக்க. நானும் பொறுமையாக ஏதோ ஹெல்ப் பண்ணு பார்க்கலான்னு பார்த்தா சொன்னால் சொல்லிட்டு போ, அது ஒரு கவலை இல்லை. ஆமாம், கூட்டணிக்கு வாப்பா, அண்ணன் கூட வா. அவர் ஒன்று பிஜேபி பாசிச பாஜக அப்படின்லாம் நினச்சி கூட்டலாம் அடிக்காம தமிழக மக்கள் நலனுக்காண்டி கூட்டணி வச்சுட்டு போகணும் சார். அண்ணன் வைக்கல திட்டி வேணா. ஜோக்ஸ் அப்பார்ட், இட் இஸ் ஃபார் யோர் வெல்ஃபேர், இட் இஸ் ஃபார் யோர் சர்வைவல். இன்னைக்கு இந்த தாவேக்க தொண்டர்களும் ரசிகர்களும் மிகுந்த மன வருத்தத்தோடு பேசுகிறார்கள். என்ன எங்கால் அப்படின்னு நினச்சியா? எங்கால் ஹீரோரெல்லாம் ஒன்றும் இல்லை, 0 ஆக்கிடுவாங்க. புரிஞ்சுக்க, இன்றைக்கி 0 தான். நீ படத்தை கொண்டு வர முடியுதா? ரொம்ப டீப்பாக போய் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ரொம்ப வருத்தப்படுவார் விஜய், அதனால் விட்டுறேன். இதோட டைம் டு லீடுன்னு சொன்னீங்க. சொல்லும்போது ஜெயலலிதா டைம் டு ப்ளீடுன்னு ப்ளீட் பண்ண வச்சாங்களா? இதான் நீங்கள் கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறியாதீர்கள். தான் செல்வி ஜெயலலிதா இல்லையேன்னு நம்பி வந்தால் இதை மாதிரி பண்ணுறீங்களே சார். அரசியலில் வெற்றிடம் என்பது இல்லை. அன்னைக்கு சொன்னாங்க குஜராத்தில் வேணாம் மோடி, தமிழ்நாட்டில் இந்த லேடி இல்லை, மோடி வந்துட்டாருங்க, முடிஞ்சா. நெக்ஸ்ட்டு ஜோக்ஸ் அப்பார்ட். விஜய் புரிந்து கொள்ள வேண்டும், விஜய் ரசிகர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய்க்கும் தெரியும், அவங்க ரசிகர்களுக்கு தெரியாது, விஜய்க்கு தெரியும். 100% விஜய் திமுகவையும் அதிமுகவையும் வீழ்த்தி விட்டு குறைந்தது 150 தொகுதிகளில் வெற்றி பெறுவார் என்று விஜயால் உறுதியாக சொல்ல முடியுமா என்று அவங்க ரசிகர்களே சொல்கிறாங்க. 1-2 எம்எல்ஏக்கள் வர வாய்ப்பு இருக்குது, அதிகபட்ச நம்பிக்கை. நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியால் ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் 8 கோடி மக்கள் பாதிக்கப்படுவார்களா மாட்டார்களா? நீங்கள் பதில் சொல்லுங்கள் மாலதி. நீங்கள் தான் அடிக்கடி என்கிட்ட ஆஃப் கேமரா கூட கேட்குறீங்க, சார் இப்படி அநியாயம் பண்ணுறாங்கன்னு. அநியாயம் தான். நான் அது கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். இன்றைக்கி விஜய் ஒரு நியூ ஃபேக்டர். இந்த நியூ ஃபேக்டர் அவரோட அரசியல் புரியாமையினாலும் அல்லது அகந்தையினாலும் நான் தான் சிஎம் என்ற அந்த எண்ணத்தாலும் நான் போட்டியிடுறேன்ட்டு சிறுபிள்ளை பயமரியாதை என்பார்களே, அதுபோல் விளையாட்டுத்தனமாக போட்டியிட்டு திமுகவை வெற்றி பெற வைத்துவிட்டு அவர் மீண்டும் சினிமாவுக்கு போய்விடுவார். 8 கோடி மக்கள் 5 ஆண்டுகள் அவதிப்பட வேண்டுமா வேண்டாமா? ஒரு தனி மனிதர் செய்யக்கூடிய தவறுக்காக 8 கோடி மக்கள் அவதிப்படலாமா? இப்படி சிந்தித்து பாருங்கள். பிஜேபி செய்வது சரி என்பது உங்களுக்கு புலப்படும். சார், இப்போ திரு விஜய் அவர்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷன் என்னங்க சார்? பிஜேபி சில நெருக்கடிகளை கொடுக்குது, கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னமும் தனியாக நிற்கணுமா வேணாமான்றது அவர் தான் முடிவு பண்ணணும். ஸோ அவர் முன்னாடி இருக்க ஆப்ஷன் என்ன? ஒரே ஆப்ஷன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவது ஒன்றுதான் ஆப்ஷன். தனியாக நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களேங்க சார். திகாரில் நிற்பீங்க. இது உங்களோட யூகமா? திஸ் இஸ் ஹவு பிஜேபி வில் பிஹேவ் அப்படின்றது நேற்று துஷார் மேத்தா இந்த படத்திற்காக வந்தபோதே முடிவு செய்து விட்டேன். டெல்லி லிக்கர் பாலிசி கேஸில் ஊழல் நடந்திருக்கானா? நடந்திருக்கு. பணம் பரிமாறப்பட்டிருக்கிறதா என்றால் பரிமாறப்பட்டிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலை தண்டிப்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதா என்றால் இல்லை. சரியா? அவர் தான் துட்டு வாங்கியிருக்காரு, ஆனால் ஆதாரம் இல்லைன்றதுக்காக ஒருத்தர் பிடிச்சி ஜெயிலில் போட முடியுமா? முடியாது. நம்ம சட்டத்தில் இடம் இருக்கா? செஞ்சாங்களா? சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் நடக்கக்கூடிய நேரத்தில் செய்தார்களா? கடந்த 6 மாதங்களாக அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி நீங்கள் ஊடகங்களில் படித்த செய்தி என்ன? ஒன்றுமே இல்லை. எங்கே போனார்? இல்லை, ஒருவேளை அப்படி கைது பண்ணாங்கன்னா அது விஜய்க்கு தானே சார் லாபமாக இருக்கும். லாபம்? அந்த லாபத்தை நீ 31 தானே அறுவடை பண்ண போகிற. அறுவடை பண்ண லாபம். இப்போது நேற்று பராசக்தி படத்தில் பார்த்தது போல் விஜய் கைது செய்தவுடன் அவர்கள் ரசிகர்கள் எல்லாம் தீக்குளிப்பார்களா? வாட்ஸ்அப் குரூப் போட்டு ஓட்டாங்க, ஞாபகம் இருக்கா? கைது பண்ணிட்டாங்க, திகாரில் வச்சுட்டாங்க. கரெக்டாக ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் தேர்தலா? மார்ச் 30 அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பிரச்சாரம் பண்ண முடியாது. 234 சின்னம். சும்மாவே பிரச்சாரம் பண்ண மாட்டார். நல்லதுன்னு நினைப்பார். நல்ல வேலை பிரச்சாரத்துக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்க, தூக்கி உள்ள வச்சுட்டாங்க.
எலெக்ஷன் முடிஞ்சு 10 நாள் ரிசல்ட்லாம் வந்த பிறகு விஜய் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவீங்க? நேற்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு நபீன் அவர்கள் வந்தபோது இந்து விரோத திமுக ஆட்சியை அகற்றுவோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் உள்ளபடியாக அவர்கள் நம்புவது ராவணனை அழிப்பது எப்படி ராமரின் கர்மாவோ அதுபோல் திமுகவை அகற்றுவது பிஜேபியோட கர்மா. அண்ணன் வாலியை கொலை செய்ய வேண்டும். ராமாயணம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க. வாலியை நேரடியாக கொலை செய்ய முடியாது. ஏன்னா நேரடியாக ஒருவராலும் கொலை செய்ய முடியாத ஒரு சாகாவரத்தை வாலி பெற்றிருக்கிறான். அப்போது அந்த காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக மாபெரும் வீரனான ராமர் மறைந்திருந்து வாலியை கொல்லவில்லையா? ஏனென்றால் ஒரு பெரிய காரியத்திற்காக விதிகளை தளர்த்தி கொள்வதில் தவறில்லை என்று தான் வேதங்கள் சொல்கின்றன. கரெக்டாக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறதா? அப்போ திமுக என்ற தீய சக்தியை அகற்றுவதற்காக தூய சக்தியை லேசாக கசக்குவது தவறொன்றுமில்லையே என்று அவர்கள் நினைப்பார்கள். நீங்கள் இன்றைக்கி ஜோக்ஸு உங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் நியாயமல்ல என்பது எனக்கு தெரியும். கர்ணன் வீழ்த்த முடியாத வீரன். மகாபாரதத்திலே பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும். கர்ணன் படம் பார்த்தியா? போன வாரம் அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டேன். நீங்கள் கர்ணன் எங்கே பார்த்துருக்க போகிறேன்? நீங்கள் கூட்டு போன மட்டும் தான் படத்தையுமே பார்ப்பேன். ஸோ அந்த கர்ணனின் அந்த கவசத்தையும் அந்த குண்டலத்தையும் கிருஷ்ணர் வேடம் போட்டு தானே இறைஞ்சி யாசகமாக பெற்றுவிட்டு அவனை கொள்கிறார். இல்லை என்றால் கர்ணன் வீழ்த்தப்பட்டு பாண்டவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்களா? அப்படித்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். எந்த அடிப்படையில் என்றால் ஒரு மாதத்திற்கு முன்பு உள்ள நிலை வேறு. ஒரு மாதத்திற்கு முன்பு விஜய் தனியாக நின்றால் கூட என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று விடும் என்று சூழல் இருந்தது. இந்த என்டிஏ கூட்டணி உருவாவதில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடி இதெல்லாம் காரணமாக பல தொகுதிகளில் விஜய் என்டிஏ வேட்பாளரை வீழ்த்துவார் என்று சர்வேகள் தெரிவிக்கின்றன. நான் கூட பல முறை சொல்லியிருக்கேன். வாரம் சர்வே எடுக்கிறாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ பல தொகுதிகளில் என்டிஏ வேட்பாளர்களை வீழ்த்தி என்டிஏவுக்கு மெஜாரிட்டி வராமல் திமுக வெற்றி பெறுவதற்கு விஜய் அவர்கள் உதவுவார் என்று அவர்கள் சர்வே முடிவுகள் சொல்லும்போது என்ன செய்யும் பிஜேபி? இன்றைக்கி ஜனவரி 11ஆம் தேதி உட்கார்ந்து இதை யோசிக்கும்போது தவறு என்று தோன்றுகிறது. தப்பு என்னதான் இருந்தாலும் ஒரு பவரை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கட்சி இப்படி புது கட்சி இப்படி பண்ணலாமா? துஷ்பிரயோகம் பண்ணலாமா? ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாமல் கொத்தலாமா என்றெல்லாம் தோன்றுகிறது. ஏப்ரல் 25ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்து விஜய் தனியாக போட்டியிட்டதன் காரணமாக மீண்டும் விடியலாட்சி வந்து உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார் எனும்போது அன்றைக்கு இதை சொல்வீர்களா? தூய சக்தியை லேசாக கசக்கி கூட்டணிக்கு கூட்டு வந்திருந்தால் இன்றைக்கி இது நடக்காதுன்னு பேசுவீங்களா மாட்டிங்களா? சொல்லுங்கள். நிச்சயமாக அதை மனசில் வச்சுக்கிட்டு விஷயங்களை அணுகினால் எல்லாம் தெளிவாகும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். வணக்கம். நன்றி சார்.